எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்ற பாவேந்தர் வரிகளை முன்வைத்து திணை அமெரிக்கா மற்றும் லாலிபாப் சிறுவர் உலகம் இணைந்து நடத்தக்கூடிய பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பிறந்த நாள் நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் துவக்கமாக திருக்குறள் வாழ்த்து சொல்வதற்கு குழந்தை ஆதவன் அவர்கள் வருகிறார். வாங்க கண்ணா. வணக்கம், என் பேர் ஆதவன். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போ திருக்குறள் சொல்ல போறேன். குறள் எண் 291. அதிகாரம் வாய்மை. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். உரை: பிறருக்கு எள்முனை அளவு தீமையும் ஏற்படாத ஒரு சொல்லை சொல்வதுதான் வாய்மை எனப்படும். குறள் எண் 108. அதிகாரம் செய் நன்றி அறிதல். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. உரை: யாரோ உனக்கு நல்லது செஞ்சாங்கன்னா நீ அது மறக்க கூடாது. ஆனா அவங்களே ஒரு துன்பம் செஞ்சாங்கன்னா நீ அது அன்னைக்கே மறந்திடணும். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் புகழ் ஓங்குக. நன்றி, வணக்கம். அருமை கண்ணா, அருமை அருமை, மிகச் சிறப்பு. ஏன்னா இன்னைக்கு நிறைய குழந்தைங்க ஒரு தமிழ்ல பேச சொன்னா அவங்க தயங்குறதுக்கு காரணம் செந்தமிழ்ல பேச சொல்றாங்களே வரமாட்டேங்குதுன்னு பயப்படுவாங்க. பேச்சு தமிழில் அழகாக திருக்குறளும் அதுக்கு விளக்கமும் சொன்ன ஆதவனுக்கு மிக்க வாழ்த்துக்கள் கண்ணா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி தங்கம். இந்த நிகழ்ச்சியை நமக்காக, அதாவது பின்புலமாக இருந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திணை அமெரிக்க நிர்வாக அதிகாரிகள், நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய அனைவரும், திரு இளமாறன் அவர்கள், திரு பிரபு அவர்கள், திரு பாலா அவர்கள், ரவி அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்து மகிழ்கிறேன். லாலிபாப் சிறுவர் உலகத்தின் இயக்குனர், சிறுவர் இலக்கிய செம்மல் திரு கன்னிக்கோவில் ராஜா அவர்கள், அவரை பத்தி இங்க சொல்லியே ஆகணும். சுமார் 400க்கும் மேற்பட்ட குழந்தைகளை லாலிபாப் சிறுவர் உலகத்தில் இணைத்து அவர்களுக்கு கதை சொல்லுதல், ஓவியம் வரைய கற்றுக் கொடுத்தல், பாடல்கள் எழுத வைப்பது, இப்படி நிறைய வேலைகள் செஞ்சிட்டு இருக்காங்க. அவருக்கும் இந்த நேரத்தில் இனிய வரவேற்பினை பதிவு செய்து கொள்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய பெயரன் கலை மாமணி முனைவர் கோ பாரதி ஐயா அவர்கள் பாரதிதாசன் அறக்கட்டளை புதுச்சேரியின் தலைவராக இருந்து செயலாற்றி வருகிறார். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய பெயரன் என்ற முறையிலும், மன்னர் மன்னன் அவர்களின் மகன் என்ற முறையிலும் ஐயா அவர்களுடன் இறுதி வரை இணைந்திருந்து இலக்கியம் சார்ந்து பயணித்த பெருமைக்கு உரியவராவார். பல தமிழ் சார்ந்த, சமூகம் சார்ந்த செயல்பாடுகளை, தொண்டுகளை இன்னமும் செய்து வருகிறார். எல்லா இலக்கிய நிகழ்ச்சிகளுக்கும் ஒரு சிறப்பு விருந்தினராக சென்று சிறப்பு சேர்த்து வருகிறார். ஆண்டுதோறும் பாவேந்தர் அவர்களின் பிறந்த நாள் மற்றும் நினைவு நாளை சிறப்பாக கொண்டாடி வருகிறார். இந்த இணைப்பில் அவர் இணைந்திருந்து உங்களுக்கு வாழ்த்துரையும் ஊக்கமும் தர இணைந்திருப்பது நமக்கு பெருமையாக கருதுகிறேன். ஐயா அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பிலும் இனிய வணக்கத்தையும் வரவேற்பையும் தெரிவித்து மகிழ்கிறேன். ஐயா, தங்களுக்கு இனிய வரவேற்பு. இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த குழந்தைகளுக்கான பரிசு பொருட்களை அவர் நன்கொடையாக வழங்க காத்திருக்கிறார்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் அன்பையும் வரவேற்பையும் சொல்லிக் கொள்கிறோம். துரைக்கண்ணன் அவர்கள், அண்ணா அவர்கள் இந்த இணைப்பில் இணைய காத்திருந்தார், அவரால் இணைய முடியவில்லை. அவர் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் வரவேற்பை பதிவு செய்கிறோம். இந்த இணைப்பில் இணைந்திருக்கும் குழந்தைகள், பெற்றோர்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வரவேற்பு. இப்பொழுது சிறப்பு விருந்தினர் அவர்களின் உரையை கேட்கலாம். ஐயா வருக. வணக்கம் ஐயா. நம்முடைய இணை அமெரிக்கா லாலிபாப் அமைப்புகள் நடத்துகின்ற என்னுடைய பாட்டனார், உங்களுடைய குழந்தைகளுடைய முப்பாட்டனார் என்று சொல்லப்பட்ட புரட்சி கவிஞருடைய நினைவு நாள் நாளை மறுநாள். இந்த மாதத்திலே 29ஆம் நாள் அவருடைய பிறந்த நாள். இதனை முன்னிட்டு இளைய தலைமுறையோடு பாவேந்தரை இணைத்து அவர்களிடத்திலே தமிழ் மறுமலர்ச்சிக்கும் நல்ல பண்புகள் வளர்வதற்கும் கல்வி மேம்பாட்டுக்கும் இந்த நிகழ்ச்சியை அமைத்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து, குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து மகிழ்கிறேன். நெல்லை அன்புடன் ஆனந்தி
அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து பலமுறை பல நிகழ்வுகளில் நானும் அவர்களை கண்டறிந்து மகிழ்ந்திருக்கின்றேன். அவரோடு இணைந்து நம்முடைய இந்த அமைப்போடு சேர்ந்து அவர்கள் வாழாளர்கள் அவர்கள் இருப்பதாக இங்கே சொன்னார்கள். மேலும் நமக்கு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தமிழ் மன்றத்தில் துரைக்கண்ணன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை அவர்களுடைய இணையம் சோதிக்குது. வணக்கத்தையே வந்து பாரதிதாசன் அவர்கள் பார்த்தாலே ஒரு சிங்கம் போல இருப்பார். அழகினால் அவர் குழந்தையாகி இருப்பார். அவரை பார்த்தால் ஏதோ கோபக்காரர் போல. ஐயா, நீங்க காணொளியை அணைச்சு வச்சுட்டு பேசி பாருங்க ஐயா. ஏன்னா உங்களோட பேண்ட் வித் கம்மியா இருக்கு இணையம். வீடியோ வேணா அணைச்சு வச்சுட்டு பேசுங்க ஐயா. அதுக்கப்புறம் நிறைவுல வீடியோ ஆன் பண்ணிக்கலாம் நம்ம. இப்ப பரவாயில்லைங்களா? பேசுங்க ஐயா. அதே போல அவர் இந்த அன்போடு வாழக்கூடிய ஒருவர். குழந்தைகளுக்காக நிறைய பாடல்கள் எழுதியிருக்கின்றார் என்பதையெல்லாம் நீங்களா கொஞ்சமாவது அறிந்திருப்பீர்கள் என்ற எண்ணம் இருக்கின்றது. இன்று குழந்தைகள் நீங்கள் எனினும் இனி இந்த நாட்டினை ஆள பிறந்தீர் என்று தொடங்கக்கூடிய பாடலிலே. ஐயா கேட்கலங்க ஐயா நீங்க பேசுறது. இளமரன் உங்களுக்கு கேக்குதுங்களா? கேட்கல? எனக்கு கேக்குதுங்க, ஆனா கொஞ்சம் லோவா இருக்கு. கொஞ்சம் ஐயா கேக்குதுங்க ஐயா. இப்ப விட்டு விட்டு கேக்குதுங்க ஐயா. நீங்க வீடியோ அணைச்சிட்டு பேசி பாருங்க. இணையம் சரியா எனக்கு சரியா இருக்கு. இப்ப 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 பேசுங்க ஐயா. இப்ப குரல் நல்லா வருது. பேசுங்க ஐயா. குழந்தைகள் நீங்கள் எனினும் இனி இந்த நாட்டினை ஆள பிறந்தீர் என்று அவர்கள் பாடியிருக்கின்றார். எனவே குழந்தைகளானவர்கள் நாங்களும் குழந்தைகளாகத்தான் இருந்தோம். இப்பொழுதும் குழந்தைகள் தான், எப்பொழுதும் குழந்தைகள் தான். இந்த குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டை ஆள தகுந்தவர்கள் என்று அவர் பாடியிருக்கின்றார். மேலும் பல பாடல்களை இசையமுது போன்ற நூல்களிலே குழந்தைகளுக்காகவே எழுதியிருக்கின்றார். தமிழ் பற்று மிக்கவர், தமிழ் பெயரையே சூட்ட வேண்டும் என்று விரும்பியவர், தமிழிலே ஒப்பமிடுங்கள் என்று கேட்டுக்கொண்ட அவர்கள் வாழ்ந்த பிறகு இக்காலத்திலே பல குறைபாடுகள் இருந்தாலும் தமிழ் பேசக்கூடிய இந்த குழந்தைகளை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய அன்புடன் அம்மையாரோடு குழந்தைகள் அத்தை என்று அழைத்து பேசுவதை பார்க்கும்போது எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு காலத்தில் இப்படி வீடுதோறும் மாமா அத்தை என்று பேசி வந்த நாம் எல்லாம் அங்கிள் என்று பேசக்கூடிய, ஆன்டி என்று கூப்பிடக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாலும் இந்த நிகழ்ச்சியிலே குழந்தைகள் நல்ல செவிக்கு இனிய உள்ளமுது குரலாக அவர்கள் அம்மா, அத்தை, வணக்கம் ஐயா என்று சொல்லத்தக்க வகையில் அமைத்திருப்பது அந்த குழந்தைகளை எண்ணி, இந்த அமைப்புகளை எண்ணி, உங்களுடைய முயற்சியை எண்ணி நான் வாழ்த்துகின்றேன், மனமாற பாராட்டுகின்றேன். பாவேந்தருடைய சிறுவயது காலத்திலே எத்தனையோ நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. அவர் வயதாக அவர் குழந்தையாகத்தான் இருந்தார். மிகவும் கண்டிப்பானவர் தான். ஆனால் உள்ளத்திலே அன்பு பெருகி இருக்கும். தன்னுடைய கொள்கைக்கோ அல்லது கொண்ட கொள்கைக்கோ ஒருவர் திறந்து அவ்வப்போது நடக்கிறார்கள் என்று இருந்தால் அவரிடத்திலே இவருடைய கோபத்தை பார்க்கலாம். அதே ஒருவர் குழந்தை போல பேச தொடங்கிவிட்டால் இவரும் குழந்தையாகி விடுவார். வீட்டிலே கோழிகள் போன்றவையெல்லாம் வளர்த்திருக்கின்றார், ஆடு மாடெல்லாம் வளர்த்திருக்கிறார். ஆனால் இவர் அதிகமாக புலால் எண்ணக்கூடிய ஒரு நாள் பல வளர்த்திருக்கின்றார். அப்படி ஒரு குழந்தை உள்ளம் கொண்டவர் ஒரு நாளும் அந்த புறாவை எடுத்து தாங்கள் வீட்டிலே இறைச்சியாக்கி சாப்பிட வேண்டும் என்று நினைத்ததே கிடையாது. காலைதோறும் மாலைதோறும் புறாக்களோடு வாழ்ந்திருக்கிறார். அந்த பாரதிதாசனார் சிறு வயதிலே தன்னுடைய பெரியம்மா இடத்திலே அன்போடுதான் பழகினார், தஞ்சாரத்திலே அன்போடுதான் பழகினார். ஆனால் பெரியம்மா தன்னுடைய மூத்த மகனாக இருக்கக்கூடிய சுப்புரத்தினம் என்ற பாரதிதாசனுடைய அண்ணன் மீது அதிகம் பாசம் கொண்டிருந்தார். எதை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாலும் அதில் அதிகமாக பெரியவனுக்கு கொடுப்பதே அவருடைய வழக்கமாக இருக்குது. உண்ணக்கூடிய பொருட்கள் அத்தனையும் அவருக்குத்தான் சென்று சுப்புரத்தினத்துக்கு ஏதோ ஒன்று என்றுதான் வரும். இதை அவ்வப்போது கவனித்து மனதிலே வருந்தி இருந்த சுப்புரத்தினம் சரியான நேரத்தை பார்த்து கொண்டிருந்தார். அதாவது
புதுவையிலே அக்காலத்திலே அவர் வாழ்ந்த காலத்தில் பிரான்ஸ் நாட்டு கொள்கைகளை கொண்டிருக்கக்கூடிய சுதந்திரம், சமத்துவம், சமாதானம் என்ற அந்த நெறிமுறைகளுக்கேற்ப வாழக்கூடிய அவர் இந்த சமத்துவத்தை இங்கே காண முடியவில்லை என்று வருந்திருக்கிறார். ஒரு முறை அவருடைய தந்தையார் வாழைப்பழ கொலை சீப்பை கொண்டு வந்து வீட்டிலே வைத்து பிள்ளைகளுக்கு கொடு என்று சென்று விட்டார். பெரியம்மா வழக்கம் போல தன்னுடைய வேலையை காட்டினார். சுப்பரத்தினத்துக்கு 2 கொடுத்து விட்டு, பெரியவனுக்கு 2 கொடுப்பது போல கொடுத்து விட்டு, கண் சாடை காட்டி விட்டு உள்ளே சென்று பழைய களங்களில் அப்பெல்லாம் பானை இருக்கும், அந்த பானைக்குள்ளே வைத்து விட்டு பெரியவன் அப்பொழுது பிறகு வந்து சாப்பிடலாம் என்று கஞ்சாடை காட்டி விட்டு சென்று, இதனை இளையவர் நம்முடைய சுப்பரத்தினம் பாரதிதாசன் பார்த்துவிட்டு யாருக்கும் தெரியாமல் உள்ளே சென்று அங்கே இருந்த பழங்களை எல்லாம் சாப்பிட்டு விட்டு வாழைப்பழ தோலை மட்டும் உள்ளே போட்டு விட்டு மூடி விட்டு வந்துகிறார். பிறகு பெரியவன் போய் பார்த்தால் இப்படி ஒரு கொடுமை நேர்ந்ததை அவர் உணர்ந்தார். உடனே அதை கொண்டு அம்மா சின்னவன் இப்படி பண்ணிட்டாமா என்று சொன்னவுடன் பெரியவர் அம்மாவும் அப்பாவும் கூடி சின்னவனை கண்டிக்கிறார்கள். அப்பொழுது அவர் கேட்கிறார், ஒவ்வொரு முறையும் நானும் அவனும் தான் வீட்டிலே இருக்கிறோம், அவனுக்கு வயதில் மூத்தவன் என்றால் ஒரு 2 அதிகமாக கொடுக்கலாம், ஆனால் எனக்கு எப்பொழுதுமே 2 கொடுத்து விட்டு மிச்சம் எல்லாம் அவனுக்கே கொடுக்கிறீர்கள் என்று வருந்தினார். இக்காலத்திலே ஒரு 13 அகவையிலே நடந்த சில காலத்திலே ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். பழங்களத்தில் பழங்களைத்தான் பார்த்து தேடும் பயல்களைத்தான் கிழங்களைத்தான் உதைக்க வேண்டும், கெடு நினைப்போ அதிகமப்பா என்று எழுதுகிறார். தாய் தந்தையரை அடிக்க வேண்டும் அல்லது பேசி பேச வேண்டும் என்பது அவருடைய குணம் அல்ல. அவர்கள் இப்படி நடந்தார்களே என்பதை உலகுக்கு சொல்லும் போது சமத்துவம் வேண்டும், அதுதான் அனைவருக்கும் பொதுவான ஒன்று என்று அப்பொழுது அவர் நினைத்திருக்கிறார். மாட்டு வண்டி வருகிறது, அக்காலத்திலே அவையெல்லாம் இருக்கும் பயணத்துக்கு ஏறி சுப்புரத்தினம் அமர்கிறார். அவருடைய தந்தையாரும் இருக்கின்றார்கள். பெரியவன் வேறொரு மாட்டு வண்டியிலே அவங்க அம்மாவோட அமர்ந்து விடுகிறார். 2 மாட்டு வண்டியும் ஒன்றாக கிளம்புகின்றன. பெரியவனுடைய மாட்டு வண்டி வேகம் பிடித்து இவர்களை தாண்டி ஓடுகிறது. சுப்பு சொல்கிறார், அப்பா நம்மை தாண்டி விட்டார்கள், விடக்கூடாது, பெரியுங்கள் என்று சொல்கிறார். அப்பா சொல்கிறார், சுப்பு நீ அப்படி நினைக்க கூடாது, நம்மை கண்ட அந்த மாடும் அதிலே இருக்கக்கூடியவர்களும் பயந்து ஓடுகிறார்கள் என்று நினைத்துக்கொள் என்று அவர்கள் சொன்னார். இப்படி அவருடைய இளவயது காலத்து நிகழ்வுகள் பல இருக்கின்றன. பாவேந்தருடைய ஒரே மகனார் என்னுடைய தந்தையார் மன்னன், அவரால் அழைக்கப்பட்ட கோபதி அவர்கள் சிறு வயதிலே பாவேந்தர் தெருவிலே அமர்ந்திருக்கும் போது மணல் தரையில விளையாடி கொண்டிருக்கிறார். எதிரே ஒரு சிறுவன் தன்னுடைய நண்பன் கோபதியின் நண்பன் வந்திருக்கின்றார். இருவரும் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய கையை 2 விரல்களை உயர்த்தி சுப்புரத்தினம் பார்க்கும் நேரம் கடந்து அவருக்கு தெரியாமல் கோபதியுடைய கண்ணை நோக்கி கண்களை குத்துவது போல திரட்டி விட்டு, நீ எனக்கு பயப்படுவியா சாமிக்கு பயப்படுவியா என்று அந்த சிறுவன் நண்பன் கேட்டிருக்கிறார். என் தந்தையார் கோபதிக்கு ஒன்றுமே புரியவில்லை. இதற்கு என்ன பதில் சொல்வது என்று, அப்பா இப்படி கேட்கிறான்பா என்று சொன்னவுடன், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், எதுக்கும் பயப்பட மாட்டேன் என்று சொல் என்று அவருக்கு கற்பித்திருக்கிறார். அதை அவர் சொல்லி இருக்கின்றார். எனவே நாம் நியாயமாக தர்மமாக நீதி நெறிமுறைப்படி நடந்தால் நாம் யாருக்கும் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. எங்கு பணிய வேண்டுமோ அங்கு பணிய வேண்டும், எங்கு துணிய வேண்டுமோ அங்கு துணிய வேண்டும். பாரதிதாசனார் கேட்டு ஒரு ஆசிரியர் இருந்தார், பூவா பெரியசாமி பிள்ளை என்று சாரத்திலே புதுச்சேரியிலே வசித்தார்கள். அவர்களிடத்திலே சென்று சென்னை பள்ளிக்கூடத்திலே பயின்றவர் தான் நம்முடைய சுப்புரத்தினம். தரையிலே மணலிலே எழுதித்தான் அப்பொழுதெல்லாம் எழுத்தை கற்றுக்கொள்வார்கள். அவருடைய ஆசிரியர் பூவா பெரியசாமி பிள்ளை அவர்கள் காலையில 4 மணிக்கு எழுந்து புதன்கிழமை சனிக்கிழமைகளே தலைக்கு எண்ணெய் மூழ்கி நீராடுவார். இந்த எண்ணெயை தவறாமல் பாரதிதாசனார் தன்னுடைய இல்லத்திலிருந்து சிறு வயதிலே கொண்டு வந்து அவர் கொடுத்து ஆசானை வணங்கி அவர் சொல்வதை கேட்டு எழுதுவாராம். இந்த பழக்கம் பாரதிதாசனாருக்கு வளர்ந்த பிறகும் பல காலம் இருந்திருக்கிறது. ஏனென்றால் நமக்கு எழுத்தறிவு கற்றுக் கொடுத்த கல்வி ஆசானை புலமை மிக்க அவரை பாரதிதாசனார் இன்றைக்கும் மறக்கவில்லை. இது ஒரு பணிவு. பாவேந்தர் என்றாலே 2 வகையில் சொல்லலாம். அவருக்கு இருந்த மிகுயர்ந்த மிகப்பெரிய புலமை, அறிவாற்றல், அதை போலவே அவருக்கு இருந்த துணிவு, பணிவு, இவற்றையெல்லாம் கொண்டவராகத்தான் புரட்சி கவிஞராக அவர் நின்றார்கள். இந்த நல்ல குணங்களை, அவருடைய திறன்களை எல்லாம் நம்முடைய மாணாக்கர்கள் சிறுவர்கள் எண்ணி பார்த்து அவருடைய நூல்கள் வாயிலாகவும் அவர் குறித்து என்னுடைய தந்தையார் மன்னர்மன்னன் அவர்கள் எழுதியிருக்கிற நூல்கள், என்னுடைய நூல்கள் எல்லாம் படிக்கலாம். இங்கு அன்புடன் ஆனந்தி அவர்களும் நம்முடைய கன்னிக்கோயில் ராஜா அவர்களும் உங்களுக்கென்றே பல சிறுவர் உலகத்தை கொண்டு வந்து காட்டுகிறார்கள். படைப்புகளை தந்து
உங்களை மகிழ்விக்கிறார்கள். அதில் உங்களை மோகச் செய்யுங்கள். அதில் நிறைய மனம் துவைத்து படியுங்கள். பாரதிதாசனார் தான் ஆடு என்று இருந்த அணில் என்று இருந்த இந்த அரிச்சுவடி எழுத்துக்களை அணில் என்றால் சிறு குழந்தைக்கு எப்படி தெரியும், கடினமாக இருந்த எழுத என்று எண்ணி பார்த்து அணில் என்பதை அம்மா என்று மாற்றினார். அப்படி குழந்தையோடு குழந்தையாக இருந்து அவர் பாடம் கற்பிப்பார். அவரோடு சிறுவனாக மாணவனாக பயின்றவர். இன்றைக்கு 90 அகவை கொண்ட துபாய் குழந்தை அவர்கள் புதுச்சேரியில வசிக்கிறார்கள். அவருடைய நினைவிலே சொல்கிறார், ஒரு முறை பாரதிதாசனாரிடத்தில் கோபமாக நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை இவர் ஏற்படுத்தி விட்டாராம். நன்றாகத்தான் படிப்பார். பாரதிதாசன் எல்லோரும் நன்றாக படிப்பார்கள். பலகையில் எழுதி வைத்து விட்டு அவருடைய வேலையை பார்ப்பார் பாரதிதாசனார். குறும்புத்தனம் செய்தால் குறும்பாகவும் நடப்பாராம். இந்த துபாய் குழந்தை அவர்கள் வீட்டிலே ஒரு புகைப்பிடிக்கக்கூடிய பழங்கால கருவியை தெரியாதனமாக ஏதோ பொருள் என்று எண்ணி தன்னுடைய பையிலே வைத்துக் கொண்டு வந்து விட்டாராம் வகுப்பறைக்கு. 2 முறை அதை எடுத்து வெளியே வைத்திருக்கிறார். இது சுப்புரத்தம் என்ற பாரதிதாசன் அவர்கள் பார்த்து விட்டார்கள். 3வது முறை எடுக்கும்போது இது என்னடா என்று கேட்டு கோபப்பட்டு அவன் முதுகிலே அனுப்பிவிட்டார்கள். இதையெல்லாம் கொண்டு வரலாமா என்று கேட்டது. எனக்கு தெரியாதுங்க விஷயம் என்றால் ஐயா என்று பிரெஞ்சு வார்த்தை. அப்படி அவர் கொடுத்த அந்த அடி துபாய் குழந்தை அவர்கள் அடிமீது அடி படிமீது படியாக ஏறி படிப்படியாக ஏறி பிரான்ஸ் நாட்டு போர் வீரராக இராணுவத்தில் இருந்து இன்றைக்கு பிரெஞ்சு நாட்டுக்கும் புதுவைக்கும் ஏற்ற ஒருவராக இருந்து பல அமைப்புகளின் தலைவராக இருக்கின்றார். இப்படி பாரதிதாசன் இடத்திலே படித்த பலரும் பல வகையிலே அறிஞர்களாக பெரியவர்களாக இருக்கின்றார்கள். எனவே நீங்களும் இன்றைக்கு குழந்தைகளாக இருந்தாலும் நாளை எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் எடுத்து செல்லக்கூடிய வகையிலே இந்த கருத்துக்களை ஏந்தி உலகெங்கும் நல்ல நடை பயிலவும் உங்களுடைய நேரத்தை வீணடிக்காமல், காலம் என்பது போன்றது, அதனை வீணடிக்காமல் இது போன்ற நல்ல நிகழ்வுகளை பங்கேற்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த பாங்கை, இந்த பண்பை அதிக நேரம் வளர்த்துக் கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கையில் பல வெற்றிகளை காணலாம். இந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்து மனமாற வாழ்த்தி என்னுடைய இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை, அருமை ஐயா. இப்பதான் யோசிக்கிறோம். ஐயாவுக்கு போய் 5 நிமிடம் கொடுத்துட்டோமே, ஒரு 50 நிமிடம் கொடுத்து இன்னைக்கு ஐயா நிகழ்ச்சியவே தனியா வச்சிருந்திருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி நான் மறந்துட்டேன். இப்ப நான் எங்க இருக்கேன், இப்ப நான் என்ன நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கணுங்கிறதே மறந்துட்டேன். அவ்வளவு சுவாரஸ்யமா இருந்தது ஐயா அவர்களுடைய பேச்சு. அதுவும் அந்த வாழைப்பழ கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ஐயா. சின்ன வயசுலயே அவ்வளவு துணிச்சலாக பாடல் வேற எழுதியிருக்கிறாரு அத்தனை வயசுலயே. ஏன்னா எதையும் ஒரு துணிச்சலோடு எதிர்கொள்ள வேண்டும். நீ யாருக்கு பயப்படுகிறாய்னா நான் எவனுக்கு பயப்பட மாட்டேன் அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு அந்த வயசுலயே சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இது நீங்க சொல்றது கேட்கும் பொழுதே எங்களுக்கு ரத்தம் சூடாகுதுங்கிற மாதிரி அவங்க கூடயே இருந்து வளர்ந்த உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. இன்னைக்கு குழந்தைங்க அத்தை, மாமான்னு, ஏன்னா லாலிபாப்ல ரொம்ப முக்கியமான ஒரு விதி, ஆங்கிலத்தில் யாரும் யாரையும் அழைக்கக் கூடாதுங்கிறது. ராஜா அவர்களை மாமா என்றும் என்னை அத்தை என்றும் தான் குழந்தைகள் எல்லாரும் அழைப்பாங்க. இளமாறனையும் சரி எல்லாரையுமே அத்தை, பெரியவங்க எல்லாம் அத்தை, அவங்க எல்லாம் மாமா, அதுதான் இப்ப வரைக்கும் கூப்பிட்டுட்டு இருக்காங்க ஐயா. அதை நீங்க கவனிச்சு வாழ்த்தினது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஐயா அவர்களுடைய உங்களுடைய உறவை பற்றி சொன்னது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. நாங்க சரியான ஆளைத்தான். என்ன கண்ணா? நான் முன்னாடியே ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வெளியே அவசரத்துல இருக்கேங்க. இருடா கண்ணா, அமைதியா இருமா. சரி. இந்த நிகழ்ச்சியில் ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக அழைத்ததை நினைத்து நாங்கள் பெருமை கொள்கிறோம். ரொம்ப நிறைய தகவல்களை தந்த உங்களுக்கு மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்களும் நன்றியும். நாளை மறுநாள் பாரதிதாசனுடைய 61வது நினைவு நாள். அதை முன்னிட்டு இன்றைக்கு இன்னொரு காணொலி நிகழ்ச்சியில் நான் பங்கேற்கிறேன். அதற்கடுத்து ஒன்று நாளை காலை திருச்சிக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. அங்கு நிகழ்வு. நாளை மறுநாள் அவருடைய இல்லத்திலும் அவர் நினைவிடத்திலும் அவருடைய மலர் வணக்க நிகழ்ச்சி. இந்த சூழ்நிலையில் எனக்கும் இந்த வாய்ப்பு தந்ததை ஏற்றுக்கொண்ட ஒரு நல்ல சூழ்நிலை அமைந்தது என்று நானும் மகிழ்கிறேன். இயன்ற அளவுக்கு நான் உங்களிடத்திலிருந்து வெளியேறினாலும் இயன்ற அளவுக்கு இந்த ஒளியிலே உங்களை அணுகி கேட்டுக்கொண்டிருப்பேன் என்று சொல்லி குழந்தைகளை வாழ்த்தி அன்போடு உங்களோட தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. நன்றிங்க ஐயா. மிகச் சிறப்புங்க ஐயா. 61வது ஆண்டு விழா கொண்டாட்டமாக நடக்கட்டும் ஐயா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நன்றி. நல்லதுங்க ஐயா, நல்லதுங்க ஐயா. நீங்க முடிஞ்ச அளவுக்கு இருங்க ஐயா. அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோங்க ஐயா. நன்றிங்க. நான் உங்களுக்கு காணொளி அனுப்பி வச்சிடுறேங்க ஐயா முடிஞ்சதுக்கு அப்புறம். நன்றி.
நல்லது. நல்லது, நல்லது. முதலாவதாக நம்ம கணேஷ் கோவை ஆத்திச்சூடி சொல்ல வருகிறார். கணேஷ் வாங்க கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கே கணேஷ். நான் 5ஆம் வகுப்பு இ பிரிவு படிக்கிறேன். நான் இப்பொழுது பாரதிதாசன் கூறிய இளையார் ஆத்திச்சூடி கூறப் போகிறேன். இளையார் ஆத்திச்சூடி. அழுபவன் கோலை ஆவின்பால் இனிது இரவினில் தூங்கு ஈவது மகிழ்ச்சி எதையும் பூண்டிப்பார் உள்ளதை பேசு எதையும் பூண்டிப்பார் ஏசேல் எவரையும் ஐந்தில் கலைப்பயில் ஒற்றுமை வெல்லும் ஓரம்போ தெருவில் அவ்வை தமிழ்தாய் கணக்கில் தேர்ச்சிக்கொள் தமிழ் சரியாய் எழுது தமிழ் உன் தாய்மொழி. நன்றி, வணக்கம். அருமை, அருமை கண்ணா. சிறப்புடா தங்கம். பயப்படாம சொல்லிட்டீங்களே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் கணேஷ் குட்டி. அடுத்ததாக மகிழ்ச்சி தங்கமே. அடுத்ததாக ரித்விகா கோவையிலிருந்து. வாங்க வாங்க. வணக்கம். என் பெயர் ரித்விகா. நான் 2ஆம் படிப்பு படிக்கிறேன். நான் இளையார் நான் மலையே மலையே பார்த்து பாட போகிறேன். மலையே மலையே வா வா நல்லவான பின்னரே வா வா வைய தகுதே வா வா தலையா வாழும் தலைக்கவும் மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும் உழுவார் எல்லாம் மலை போல் எழுதை ஊட்டி பொன்னே கூட்டவும் மலையே மலையே வா வா நலவான பின்னலே வா வா வைய தகுதே வா வா தலையா வாழும் தலைக்கவும் மெய் தேங்கா வெப்பம் நீங்கவும் உழுவாரெல்லாம் மலை போல் எழுதை பொன்னே கூட்டவும். நன்றி. அருமை தங்கமே. நன்றி. அதையும் பாட்டு மாதிரியே சொல்லிட்டீங்களே. உங்களுடைய சிகை அலங்காரமும் அப்படியே மழை கொட்டுற மாதிரியே பண்ணியிருக்கீங்களே. ரொம்ப அழகா இருக்கே ரித்விகா குட்டி. அழகா இருந்தது. மலையே மலையே வா வா அந்த பாடல். வாழ்த்துக்கள் தங்கமே. மகிழ்ச்சிடாமா, மகிழ்ச்சிடாமா. அடுத்ததாக நம்ம நித்தின் அவர்கள் வருகிறார். நித்தின் வாங்க கண்ணா. வந்துட்டேங்க சார். ம். இன்னைக்கு வந்து நான் உங்களுக்காக வாடமலை டிஏ பாடல் பாட வந்திருக்கிறேன். சா பா சா பா சா வானமலை நீயே உயிர் வாழும் பயிர் நீயே வானமலை நீயே உயிர் வாழும் பயிர் நீயே வார்த்தை தந்தவரே எங்கள் வண்ண தமிழ் தாயே வார்த்தை தந்தவளே எங்கள் வண்ண தமிழ் தாயே க சகரி சமகரி சதமணி டப மத நீ சதனி மத தப மத மசானி தப மகரி சதரி சாசா மகரி தப மணி தப சனி தரி சா பத மத பமா சகரி சகரி நீதனி சா கடலின் அலை நீ கலையின் சிலை நீ என்றும் நிலை நீயே கடலின் அலை நீ கலையின் சிலை நீ என்றும் நிலை நீயே காற்றில் அசைந்திடும் மரம் நீ பூவின் நறுமண சுகந்தமே வசந்தங்கள் உன்னை வணங்குமே காற்றில் அசைந்திடும் மரம் நீ பூவின் நறுமண சுகந்தமே வசந்தங்கள் உன்னை வணங்குமே கம்பன் கவினய மகுடமே கூறலின் நெறிமுறை அணைகளை தோளும் மண்ணில் வீழும் வானமலை நீயே
உயிர் வாழும் பயிர் நீயே, வானமலை நீயே, உயிர் வாழும் பயிர் நீயே. பதப்பமத பமா சகரி சகரி நீதனித்தா. மதுரை நகரின் மீனின் விழியே, தங்கத் தமிழ் மகளே. மதுரை நகரின் மீனில் விழியே, தங்கத் தமிழ் மகளே. தேரன் கொடியில் பூர்வமும் தோழன் வரைபுலி வெண்மையாய் விளங்கும் கலங்கரை விளக்கமே. தேரன் கொடியில் உருவமும் தோழன் வரைபுலி பெண்மையை விளங்கும் கலங்கரை விளக்கமே. மதுமலை பொழுதிடும் நிலவும் ஒளிமலை பொழிதிடும் உயிர் சுடரின் பொலிவான மலை நீயே, உயிர் வாழும் பயிர் நீயே, வானமலை நீயே, உயிர் வாழும் பயிர் நீயே. வார்த்தை தந்தவளே எங்கள் வண்ண தமிழ் தாயே, வார்த்தை தந்தவளே எங்கள் வண்ண தமிழ் தாயே. கக சகரி சமகரி சத மனித மதனி நிசதனி மத தப மத பம சனி தப மகரி சதனி மகரி தபம தப மணி தப சனி கரி சார் பதப மத பமா சகரி சகரி நீதனி சா கரி நீதனி ரீ கரி நீதனி சா. வானமலை நீயே. அருமை, அருமை தங்கமே. அருமை, அருமை. கொஞ்சம் இணையம் சோதிச்சாலும் எங்களுக்கு ஒரே கவலையா இருந்தது. இடையில சரியா கேட்க முடியலையேன்னு. ஆனாலும் ரொம்ப இனிமையா இருந்தது. ஏன்னா, இசையும், இயற்கையும் ஒன்றோடொன்று தொடர்புடையது இல்லையா? நல்ல இசை கேட்கும் பொழுது நமக்குள் ஒரு உயிர்ப்பு வரும். ரொம்ப அழகாக "வானமழை நீயே, உயிர் வாழும் பயிர் நீயேன்னு" அதுவும் உன்னுடைய கணீர் குரல்ல கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருந்தது. இதை பாவேந்தர் கேட்டிருந்தால், அவருடைய வரிகள் இவ்வளவு அழகாக பாடலாக பாடப்படுவதை நினைத்து ரொம்ப ஆனந்தப்பட்டிருப்பாரு. மகிழ்ச்சி கண்ணா. ரொம்ப சிறப்பா இருந்தது. நம்ம தமிழர் பண்பாடான நம்மளுடைய பாரம்பரிய கலை பறையையும் சிறப்பாக வாசிக்கக்கூடியவன் நிதின். வாழ்த்துக்கள் தங்கம், வாழ்த்துக்கள். நன்றி அத்தை. மகிழ்ச்சிடாமா, மகிழ்ச்சி. அடுத்ததாக நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து இப்ப யார் வராங்கன்னா, அடுத்து நமச்சிவாயம் பிரபாகரன். அவர் என்ன செய்ய போறாரு? வாங்க நமச்சிவாயம். வணக்கம், நான் வணக்கம். நமச்சிவாயம் பேசுகிறேன். நான் 2ஆம் வகுப்பு முடித்து 3ஆம் வகுப்பு போகிறேன். தலைவாரி பூச்சூடி பாடல் நான் பாட வந்துள்ளேன். தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னால் உன் அன்னை ஏன் சிலை போல அங்க நின்றாய்? சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகிறாய்? விலை போட்டு வாங்கவா முடியும் கல்வி? வேலைதோறும் கற்று வருவதால் படியும் மலைவாழி அல்லவோ கல்வி? நீ வாயார உணவாய் போ என் புதல்வி. நீ படியாத பெண்ணாய் இருந்தால் கேலி பண்ணுவார் என்னை. ஊரார் தெரிந்தால் கெடிகாரம் ஓடும் முன் ஓடு. நீ என் கண்ணல்லவா அண்டை வீட்டு பெண்களோடு கடிதாய் இருக்கும் இப்பொழுது. கல்வி கட்டிட கட்டிட தெரியும் அப்பொழுது. கடல் சூழ்ந்த தமிழ்நாடு பெண் கல்வி பெண் கல்வி என்கிறது அன்போடு.
லாலிபாப் சிறுவர் உலகத்துக்கு இந்த வாய்ப்பை அமைச்சு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி தங்கமே, ரொம்ப சிறப்பு. நான் இப்படி ஒரு மாடல்ல கேட்டதே இல்லையேம்மா. அவ்வளவு சிறப்பா ரொம்ப அழகா, நீ இப்ப போறியா இல்லையா பள்ளிக்கூடத்துக்கு அப்படின்னு கேட்கிற மாதிரியே இருந்தது. நம்ம பாவேந்தர் அவர்கள் சொல்லி இருந்தால் எப்படி சொல்லி இருப்பாரோ அதே மாதிரி தலைவாரி பூச்சூடி போ சொன்னாலா இல்லையா, போ சொன்னால் உன் அன்னை அதை கேட்கிறியா இல்லையா அப்படின்னு ஒரு தொனியிலே உங்களுடைய பாடல் சிறப்பாக இருந்தது. நல்ல உச்சரிப்பு, அழகா பாடுனீங்க. பயப்படவே வேணாம். நமச்சிவாயம் கண்ணா, வாழ்த்துக்கள் உனக்கு. ரொம்ப அழகா சொன்னடா. நன்றி நன்றி. அடுத்ததாக நித்யா அவர்கள் சென்னையிலிருந்து. வாங்க தங்கம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடியில் பிறந்த தமிழ் மகள் நித்யாவின் இனிய வணக்கங்கள். பாரதிதாசன் என்கின்ற கனக சுப்புரத்தினம் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அவர் இயற்றிய பாடலான தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ற பாடலை நான் பாட வந்துள்ளேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் நிலவென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ். மியூட்ல இருக்க பாரு கண்ணா, மியூட் எடுத்து விட்டுட்டு பாடு. கேக்குதா? கேக்குதுமா, பாடு. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் நிலவென்று பேர், அந்த தமிழ் இந்த சமூகத்தில் விளைவுக்கு நேர். தமிழுக்கும் மனமென்று பேர், அந்த தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர். தமிழுக்கும் மதுவென்று பேர், தமிழுக்கும் மதுவென்று பேர். இந்த தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கவே, பயிருக்கவே. தமிழ் என்பல் இளமைக்கு பால், இந்த தமிழல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல், புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வாங்கான், என்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுட தந்ததே. தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், என்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுட தந்ததேன், சுட தந்ததேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள், வைரத்தின் வாள். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ, உளமுற்ற தீ. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். அருமை கண்ணா, அருமை. அடாடாடாடாடா, எங்களுக்குள்ள அசதிக்கெல்லாம் சுடர் தந்த தேன் மாதிரி உன்னுடைய குரல் ரொம்ப நல்லா இருந்ததுடா. நீ தொடர்ந்து இசை கத்துக்கோ. அந்த உன்னுடைய இனிமையான குரல்ல கேட்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் பாட மாட்டியான்னு இருக்கிற மாதிரி இருந்தது. நித்யா குட்டி, நீ நல்ல பேசவும் வல்லவள், எங்களுக்கு தெரியும். இவ்வளவு அழகா பாடுறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. மகிழ்ச்சி தங்கமே, தொடர்ந்து இசை கத்துக்கோங்க. மகிழ்ச்சிடாமா. சரி அத்தை, நன்றி அத்தை. நன்றிடம்மா கண்ணு. அடுத்ததாக லவின் பிரணவ் சென்னையிலிருந்து வருகிறார். வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் தங்கமே. நான் இரண்டாம் வகுப்பு பி பிரிவில் படிக்கிறேன். நேரா உட்காந்துக்கோங்க தங்கம். அந்த இது ஸ்கிரீன் வந்து மூவ் பண்ணிட்டே இருக்குதுமா, எதுவோ அது கொஞ்சம் சரியா வச்சுக்கோங்க. அப்படியே உட்காந்துக்கோங்க. ஆடாம அப்படியே உட்காந்து நல்லது பேசுங்க.
நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி ம் பாடல் பாட போகிறேன். ம் நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி காலையில் படி கடுப்பகல் படி மாலை இரவு பொருள் படுப்படி காலையில் படி கடுப்பகல் படி மாலை இரவு பொருள் படுப்படி நூலைப்படி சகதமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி சகதமிழ் நூலைப்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கதான் வேண்டும் எப்படி கல்லாதவர் வாழ்வதெப்படி கற்கதான் வேண்டும் எப்படி கல்லாதவர் வாழ்வதெப்படி நூலைப்படி சகதமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி சகதமிழ் நூலைப்படி அறப்படி பொருள்படி அப்படியே இன்பப்படி இறந்த தமிழ்நாடு வரை பிறந்ததென்றும் சொல்லும்படி இறந்த தமிழ்நாடு வரை பிறந்ததென்றும் சொல்லும்படி நூலைப்படி சகதமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி சகதமிழ் நூலைப்படி அகப்பொருள்படி அதன்படி நன்றி வணக்கம். ரொம்ப ரொம்ப சிறப்பு கண்ணா. இந்த கண்ணெல்லாம் கசக்கிட்டு இருங்க நான் பாடுறேன் அப்படின்னு சொல்ற மாதிரியே இருந்துச்சு. அதுக்குள்ள என்ன சட்டுன்னு முடிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப அழகு தங்கமே. ஒரு 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் பொதுவா சொல்லுவாங்க, வாழ்க்கையில ரொம்ப ஓடி ஓடி களைச்சு போய் இப்பவே கண்ணை கட்டுதே அப்படின்னு. நீ முதல்ல ஆரம்பிக்கும் போதே என்னால முடியல என்னால அப்படிங்கிற மாதிரி. வணக்கம்மா. இல்ல திடீர்னு அவனுக்கு கொஞ்சம் ஃபீவரா இருந்தது. சரி ஆச்சோ பாட்டு இல்லைன்னு பார்த்தோம். இல்ல 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 ஓ அதனாலதான் அவருக்கு அந்த தொண்டெல்லாம் அப்படி இருந்துச்சா? செல்லமே சரியாயிடும் சரியாயிடும். நீங்க வெந்நீர் குடிங்க, நல்ல ஓய்வெடுங்க. ரொம்ப நல்லா இருந்தது உன் பாட்டு. அவ்வளவு அழகா உச்சரிப்பு இருந்தது. கண்ணா நீ ரொம்ப நல்லா பாடுறடா. சரியா? நீ என்ன பண்ற? காய்ச்சல்லாம் சரியானதுக்கு அப்புறம் இந்த முழு பாட்டையும் அம்மாவை வீடியோ எடுத்து தர சொல்லு. நம்ம லாலிபாப்ல இதை கண்டிப்பா போட்டுடலாம். சரியா? உனக்கு சரியானது எங்களுக்கு அனுப்பிச்சிரு. வாழ்த்துக்கள் தங்கமே. நல்ல ஓய்வெடுங்க. மகிழ்ச்சி. ஓகே. நன்றிம்மா நன்றிம்மா வணக்கம்மா. அடுத்ததாக நடனமாட காத்திருக்கிறார் அனந்தராஸ்ரீ அவர்கள். அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பரீட்சை இருப்பதனால் அவர்களை இடையிலேயே அழைக்கிறோம். வாங்க அனந்தராஸ்ரீ, வாங்கம்மா. அனந்தராஸ்ரீ வாங்க கண்ணா. எல்லாருக்கும் நல்லின்பம் நல்லின்பம் எல்லாருக்கும் செல்வங்கள் 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 வெட்டும் விளைந்ததென்று கொட்டு முரசே வாழ்வி பட்டு தொலைந்ததென்று கொட்டு முரசே வெட்டும் விளைந்ததென்று கொட்டு முரசே வாழ்வி பட்டு தொலைந்ததென்று கொட்டு முரசே கொட்டு முரசே 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 முரசே
என்னும் பேணி இல்லாமல் கல்வினர் எல்லாருக்கும் என்று சொல்லி கொட்டு முகசே வாழி கொல்லாது தீர்ந்ததென்று கொட்டு முகசே இல்லாமை என்னும் பேணி இல்லாமல் கல்வினர் எல்லாருக்கும் என்று சொல்லி கொட்டு முகசே வாழி கொல்லாது தீர்ந்ததென்று கொட்டு முகசே 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 அருமை கண்ணா, அருமை கண்ணா. அதாவது இன்றைக்கு பாவேந்தர் அவர்களின் கொண்டாட்டத்தில் முத்தமிழும், அதாவது இயல்-இசை நாடகம்ங்கிற மாதிரி அத்தனையும் நாங்க பார்த்து ஒரு மகிழ்ச்சியில் திளைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். கொட்டு முரசை பாடல் ரொம்ப சிறப்பு கண்ணா. ரொம்ப அழகா ஆடினீங்க. நடனக்கலை விட்டுறாதீங்க. ரொம்ப சிறப்புடா கண்ணா. நீங்க அழகா பேசுவீங்க, பாடுவீங்கன்னு தெரியும். நடனமும் சேர்ந்துருச்சு. சோ முத்தமிழும் உங்க கூட இருக்குது. வாழ்த்துக்கள் தங்கமே. உங்களுடைய 12வது வகுப்பு இந்த பரீட்சைக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம்டா. மகிழ்ச்சிடாமா. அடுத்ததாக நிகழ்ச்சியில் தொடர்ந்து மைத்ரேயி நடனமாட வருகிறாள். மைத்ரேயி கண்ணா வாங்கம்மா. வணக்கம் அத்தை. வணக்கம் தங்கம். உங்க வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க கண்ணம்மா. தொடங்கலாம். பாடல் சரியா கேக்கலடா. பாடல் சரியா இப்ப கொஞ்சம் வருது. பக்கத்துல ஸ்பேஸ் பாரு. அருமை.
கண்ணீர் துன்பம் வேதனையில் யாழது சேர்க்க மாட்டாயா எமக்கென்பம் சேர்க்க மாட்டாயா. சிறப்பு கண்ணம்மா, ரொம்ப நல்லா இருந்ததுடா. அது அன்பிலார் நெஞ்சில் தமிழில் பாடியே அல்லல் தீர்க்க மாட்டாயா, அது என்ன மாதிரி வரிகள். ஏன்னா எந்த ஒரு துன்பம் இருந்தாலும் நம்மளுடைய தமிழ் தாயின் கரம் பிடித்தால் துன்பமெல்லாம் பஞ்சாக பறந்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு அழகான வரிகளை கொண்ட இந்த பாடலுக்கு ரொம்ப அற்புதமா நடனமாடின கண்ணா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி தங்கமே. நன்றி அத்தை. மகிழ்ச்சிடாமா. அடுத்ததாக ரிஷப் ஓசூர்ல இருந்து வராங்க. வாங்க ரிஷப் கண்ணா. வணக்கம் அனைவருக்கும் கண்ணா. உங்க வீடியோ வரல தங்கம். ரிஷப், உங்களோட வீடியோ வரல கண்ணா. அனைவருக்கும் இப்போ வருதா மேம்? இல்ல கண்ணா, வரலையே. வரலை, வீடியோ வரல கண்ணா. ஆ, வருது வருது வருது. வாங்க வாங்க வாங்க. இப்படி பஞ்சாயத்து முடிஞ்சதா? வாங்க. பரவாயில்ல. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தானாளி. நான் இப்பொழுது பாரதிதாசன் எழுதிய வன்மை சேர் தமிழ்நாடு எங்கள் பாடப் போகிறேன். வன்மை சேர் தமிழ்நாடு எங்கள் நாடு வாழ்த்துவோம் அன்போடு. வன்மை சேர் வாழ்த்துவோம் அன்போடு. ரிஷப், ரிஷப் ஒரு நிமிடம் கண்ணா. கண்ணா ஒரு நிமிடம். தோழி அவனோட வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு பாட சொல்லுங்க. பாடி முடிச்சிட்டு அவனுடைய முகத்தை காட்டட்டும். ஏன்னா சுத்தமா கட்டாய் கட்டாய் கேக்குது. இணையம் சோதிக்குது போல இருக்கு. வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு பாட வைங்கடா. அதுக்கப்புறமா நம்ம திரும்ப ஆன் பண்ணிக்கலாம் பாடி முடிச்சிட்டு. ஒரு நிமிஷம். வன்மை பாடு. முதல்ல இருந்தே பாடு. முதல்ல இருந்தே பாடு. வன்மை சேர் தமிழ்நாடு எங்கள் நாடு வாழ்த்துவோம் அன்போடு. வன்மை சேர் தமிழ்நாடு எங்கள் நாடு வாழ்த்துவோம் அன்போடு. திண்மையாகிய தோல் வீரர் திங்கள் முகம் கோல் பெண்கள் வாழும் நாடு. திண்மையாகிய தோல் வீரர் திங்கள் முகம் கோல் பெண்கள் வாழும் நாடு. வன்மை சேர் தமிழ்நாடு நாடு வாழ்த்துவோம் அன்போடு. வண்ணம் பாடிய நடக்கும் வைகை காவிரி பெண்ணை தன்னரும் தென்றல் பூஞ்சோலை சாகாத இன்பம் தழைக்கின்ற நாடு. வன்மை சேர்த்த நாடு வாழ்த்துவோம் அன்போடு. சந்தனம் கமல் பொதிகை சந்த பறவைகள் பாடல் சிந்து தேன் பொங்கும் மகிழ்ச்சி சின்னல் வயல்கள் சிறக்கின்ற நாடு. வன்மை சேர் தமிழ்நாடு எங்கள் நாடு வாழ்த்துவோம் அன்போடு. பூரிக்கும் தமிழ் கவிதை வாழ்வினிக்கது ஆவி வாழ்வுக்கே இன்பம் சூழ்விக்கும் பல நாடு வாழ்வின் பயன் சொன்ன நாடு. வன்மை சேர் தமிழ்நாடு எங்கள் நாடு வாழ்த்துவோம் அன்போடு. வாழ்த்துவோம் அன்போடு. வாழ்த்துவோம் அன்போடு. நன்றி, வணக்கம். பிள்ளைக்கு மூச்சு வாங்க பாடி இருக்குதே.
சிறப்புடா. தமிழினுடைய சிறப்பு ழகரம். அத ரொம்ப அழகா உச்சரிச்ச. அது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. "வன்மை சேர் நாடு எங்கள் தமிழ்நாடுன்னு" ரொம்ப அழகா பாடுனீங்க. உங்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்தும். சிறப்பு கண்ணா, சிறப்பு. வாழ்த்துக்கள். அடுத்ததாக பாட வருகிறார் தில்ஷன் ஓசூரிலிருந்து. வாங்க, வாங்க. வணக்கம், என் பெயர் நாதிருஷன். நான் 5ஆம் வகுப்பு ஊ பிரிவில் படிக்கிறேன். நான் இப்பொழுது பாரதியார் கவிதைகளை கூறப்போகிறேன். பாரதிதாசன் கவிதைகளை கூறப்போகிறேன். பாரதிதாசன் தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று சொல்லி உலக அரங்கில் தமக்கென்று ஒரு இடத்தை பிடித்து கொண்ட ஒரே புரட்சி கவிஞர். அவரின் இயற்பெயர் கனக சுப்பரத்தினம். பாரதியார் மீது கொண்ட அன்பினார் தன் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக் கொண்டார். இப்பொழுது அவளும் நானும் என்ற கவிதை வரிகளை பார்க்கலாம். அவளும் நானும் அமுதும் தமிழும், அவளும் நானும் மலையும் கடலும், அவளும் நானும் தவமும் அருளும், அவளும் நானும் வேறும் மரம், ஆளும் நிழலும், அசைவும் நடிப்பும், அணியும் பணிவும், அவளும் நானும். இப்போது தமிழ் கல்வி பற்றி பாரதிதாசன் கூறிய சில வரிகளை பார்க்கலாம். இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்று உரைக்கும் நிலை யாதிவிட்டால் துன்பங்கள் நீங்கி சுகம் வரும். நெஞ்சினில் தூய்மை உண்டாகிவிடும், வீரம் வரும். நான் இப்பொழுது சங்கநாதம் கவிதை வரிகளை பார்க்கலாம். திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் முடுக்களோடும் மங்குக்கடல் இவற்றோடன் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய். முழங்கு சங்கே, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இப்போது நூறைப்படி கவிதை வரிகளை பார்க்கலாம். நூறைப்படி சங்கத்தமிழ், நூறைப்படி முறைப்படி, நூறைப்படி காலையில் படி, கடுமகள் படி, மாலை இரவு என்று பொருள் பொரும்படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதர வாழ்வு எப்படி, பொய்யிலே முக்காற்படி, புரட்டிலே காற்படி, வையகம் ஏமாறும்படி, வயத்துள் நூல்களை ஒப்புவது எப்படி. இது பாரதிதாசன் ஐயாவின் அழகிய கவிதைகள். தமிழை மிகவும் நேசிக்கும் தமிழை மூச்சார் என்னும் ஒவ்வொருவருக்கும் இந்த கவிதைகள் சமர்ப்பணம். தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க, தமிழை நாம் தான் வளர்க்க வேண்டும். அருமை, அருமை. எங்க உங்க முகத்தை காட்டுங்க. வீடியோ ஆன் பண்ணிக்கோ தங்கம். இருங்க ஒரு நிமிஷம். எங்க ஆளை காணோம். எங்க போனாரு? இல்லையே கண்ணா. இரு இல்லையேம்மா. இதோ வந்துட்டாரு. இல்ல, ஏன்னா நீங்க இப்படி பாட்டு இவ்வளவு அழகா பாடினவங்க முகம் தெரிய வேண்டாமா எங்களுக்கு? அருமை, அருமை தங்கமே. அப்படியே அந்த உச்சரிப்பு மீண்டும் அவனை போலதான் நீயும். நீங்க இருவருமே வந்து அந்த ரிஷப் அண்ட் தில்ஷன் 2 பேருமே வந்து ழகரத்தோட உச்சரிப்பை ரொம்ப அழகா சொன்னீங்க. எல்லா பாடல்களுடைய சாராம்சம் மாதிரி. அதுவும் நீங்க தமிழை பத்தி பேசும்பொழுது இங்க ராஜம் அம்மா உங்களுக்கு அப்படியே இது பண்ணிட்டு இருந்தாங்க, ஊக்கமளிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது கண்ணா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இருவருக்கும் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி தங்கமே. அடுத்ததாக இப்ப யாரு வராங்க பாக்கலாமா? பிரணதி வராங்க, நடனமாட போறாங்க. நம் பாவேந்தர் ஐயா அவர்களின் பாடல் வன்மை சேர் தமிழ் நாடங்கள் நாடு என்ற பாட்டிற்கு. வாங்க கண்ணா. பிரணதி, வீடியோ ஆன் பண்ணிக்கோங்கம்மா. பாப்பா, பிரணதி எந்த ஐடியில இருக்கீங்கடா? சரி, அவங்க இணைப்புல இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம சிவ சரவணவேல் வந்தவாசியிலிருந்து கவிதை சொல்ல வராரு. வாங்க கண்ணா.
ஆ வணக்கம், என் பெயர் சிவசரவணவேல். நான் 4ஆம் வகுப்பு ஆப்பிரி படிக்கிறேன். பாரதிதாசன் கவிதை பெயர் சிரித்த முல்லை. மாலை போதில் சோலையின் பக்கம் சென்றேன். குளிர்ந்த தென்றல் வந்தது. வந்த தென்றலில் வசத்தில் திரும்பினேன். வாசம் வந்த வசத்தில் திரும்பினேன். சோலை நடுவில் சொக்கு பச்சை பட்டுடை பூண்டு படர்ந்து கிடந்து புலக்கென்று சிரித்த முல்லை. மலர் கொடி கண்டேன், மகிழ்ச்சி கொண்டேனேன். நன்றி. அருமை, அருமை, அருமை. அப்படியே வந்து நான் சொல்றத எல்லாரும் என்ன மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப தெளிவா, ரொம்ப அழகா சொன்னீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்ல அந்த தமிழ் வந்து நீங்க படிக்க, படிக்க, படிக்க இன்னும் உங்கள உயர்வான ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு போகும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இன்னும், இன்னும், இன்னும் படிங்க. சரியா கண்ணா? சிவசரவணவேல். அப்புறம் காத்திருமா. பிரணத்தி காத்திருங்க. இருங்க, இருங்க. வரேன். எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு வேண்டுகோள். யாராவது பேசும்பொழுது அனுமதி இல்லாம குறுக்க பேசக்கூடாது. அது நல்ல பழக்கம் கிடையாது. நம்ம பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க கை உயர்த்துங்க. நாங்களே அழைச்சு என்னன்னு கேட்போம். யாராவது பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பேசக்கூடாது. அதை வந்து இன்னைக்கு ஒரு பாடமா வச்சுக்கோங்க நீங்க. சிவசரவணவேல், மீண்டும் உனக்கு வாழ்த்து தங்கமே. வாழ்த்து, வாழ்த்து. மகிழ்ச்சி. நன்றி ஆண்டி. நன்றிம்மா, நன்றிம்மா. அடுத்ததாக யாரு வராங்க? பிரணத்தி நடனமாட காத்திருக்காங்க. பிரணத்தி வாங்க. வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க கண்ணா. பிரணத்தி பாப்பா வீடியோ ஆன் பண்ணிக்கோ. ஏண்டா நான் பேசிட்டு இருக்கும்போது குறுக்க அத்தை அத்தை இப்ப ஆளை காணும். பிரணத்தி அன்மியூட் பண்ணிட்டு வாங்க. ஆ மகிழ்ச்சிமா. பாடல் சரியா கேட்கலமா. ஒலி கேட்கவில்லை. சார் பாடல் கேட்கல. அந்த சவுண்ட் வரல எங்களுக்கு. கண்ணம்மா இரு கண்ணம்மா, பாட்டு கேட்கல. ஒரு நிமிடம். ஃபுல் வால்யூம்ல தான் இருக்கு. அதான். அதாவது சில நேரம் 2 இன்னொரு செல்போன்ல இருந்து அந்த பாடல் வேணா பாட வைக்க முடியுமா? பாப்பா நல்லா தெரியுறா, பாடல் தான் வர மாட்டேங்குது.
அருமை, அருமை கண்ணா. ரொம்ப அழகா ஆடினீங்க. உங்களுடைய அலங்காரம், ஒப்பனை, உடல் மொழி எல்லாமே பிரமாதமா இருந்தது. சிரிச்சுக்கிட்டே ரொம்ப அழகா ஆடுனீங்க. ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, அந்த ஒலி சரியா கேட்கல எங்களுக்கு. வாழ்த்துவோம் அன்போடு, வாழ்த்துவோம் அன்போடுங்கிற அந்த ஒரு வரி தான் எங்களுக்கு கேட்டது. அது அடுத்த முறை நீங்க இணையத்துல நடனம் ஆடும்போது, அத ஒரு தடவ டெஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா கண்ணா? முன்னாடியே ஒரு தடவ பரிசோதனை பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா, இவ்ளோ அழகா அலங்காரம் எல்லாம் பண்ணி, இவ்ளோ அழகா ஆடுறீங்க. அந்த ஒலியும் கூட சேர்ந்து வந்திருந்தா, பாடலும் இருந்தா, இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். மகிழ்ச்சி கண்ணா, உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நீ வீட்ல அம்மாவ வந்து இந்த பாடல பின்னாடி போட சொல்லி, இந்த உடை அலங்காரத்தெல்லாம் கலைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவ திருப்பி ஆடி எனக்கு வீடியோ அனுப்பு. லாலிபாப்ல நம்ம பதிவு பண்ணிறலாம். சரியா? இந்த ஒப்பனைகள் கலைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆடி பதிவு பண்ணி அத்தைக்கு அனுப்பி வைங்க. வாழ்த்துக்கள் தங்கமே, வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி ராமா. அடுத்ததாக யார் வராங்க பார்க்கலாமா? இப்போ நிகிதா ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க நிகிதா வந்தவாசியிலிருந்து. வணக்கம் மேம். வணக்கம்டா கண்ணா. என் பெயர் நிகிதா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். பாரதிதாசன் தாயை. என்ன ஆச்சுடா? மியூட்ல போயிட்டீங்க. நேரா வச்சுக்கோங்க. தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதை. தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே. நன்றி. அருமை கண்ணா, அருமை. குட்டியோண்டு கவிதை எடுத்து அழகா சொல்லிட்டீங்க. பயப்படவே வேண்டாம். நல்லா பேசுறீங்க. பயப்படாம பேசுங்க. சரியா? ஏன் அவ்வளவு பயம் உனக்கு? பயப்படவே தேவையில்ல. ரொம்ப அருமையா சொன்னீங்க. தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே. ரொம்ப சிறப்பான ஒரு கவிதை. அழகா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் கண்ணம்மா. அடுத்ததா யாரு வராங்க? ஒருத்தர் பேர் விடுபட்டு போச்சு. தேவ் கிருஷ்ணன் வந்தவாசி. வாங்கம்மா. தேவ் கிருஷ்ணன் இருக்கீங்களா? தேவ் கிருஷ்ணன். சரி. அடுத்ததாக நிபிஷ். நிபிஷ் வாங்க தங்கம். வணக்கம் மேம். வணக்கம். என் பேர் நிபிஷ். நான் 3ஆம் தைரியம். 3ஆம் வகுப்பு பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறீங்க. தைரியமா பேசுங்க. பிறரிடம் எதற்காகவும் கையேந்த கூடாது. பிறரிடம் கையேந்த ஆள்பவன் தன்னை தானே விலைப்படுத்திக் கொள்கிறான். நன்றி மேம். வணக்கம். அழகா சொன்னீங்களே. 2 பேரும் குட்டி குட்டி கவிதை எடுத்தாலும் சிறப்பானது. யாரிடமும் கையேந்த கூடாது அப்படிங்கறத ரொம்ப அழகா பாவேந்தர் சொன்னதை சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் கண்ணா. மகிழ்ச்சி. அடுத்ததா நன்றி தங்கமே. அடுத்ததாக லித்திகா சாரங்கி வராங்க. வாங்க. வணக்கம் அத்தை. வணக்கம் கண்ணம்மா. என் பெயர் மோ லித்திகா சாரங்கி. நான் 8ஆம் வகுப்பு வந்தவாசியில் இருந்து பேசுகிறேன். பாவேந்தர் பாரதிதாசன். தமிழுக்கு அமுதென்று பிறந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்று தேன்சுவை சொட்டும் பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் நம் பாவேந்தர் பாரதிதாசன். இன்று நான் பாவேந்தர் பாரதிதாசனை பற்றி பேச வந்துள்ளேன்.
தமிழை தன் உயிராக்கி உணர்வை தன் மதியாக்கி பல புரட்சி கவிதைகளை எழுதியவர் புதுவை குயில் பாரதிதாசன் ஆவார். தமிழ் தழைக்கவும் தமிழ் மொழியின் பெருமை நிலைக்கவும் தமிழ்நாடு செழிக்கவும் பல கவிதைகளை அவர் எழுதியுள்ளார். அவர் தமிழகத்தை ஒட்டியுள்ள புதுவையில் கனகசபை மற்றும் லக்குமி அம்மாளுக்கு 1899 ஆண்டு ஏப்ரல் 29 தேதி மகனாக பிறந்தார். அவரின் இயற்பெயர் சுப்புரத்தினம் ஆகும். தனது பள்ளி படிப்பை முடித்த பின் தனது 16வது வயதில் கல்லூரி படிப்பையும் அவர் முடித்தார். 1919 ஆண்டு புதுவையில் உள்ள அரசினர் பள்ளியில் தமிழ் ஆசிரியராகவும் அவர் பணிபுரிந்தார். மற்றும் 1920 ஆண்டு பழனி அம்மாளையும் அவர் திருமணம் செய்தார். தனது குருவான பாரதியார் மீது மிகுந்த பற்று உடையதால் அவரின் பெயரை பாரதிதாசன் என்று அவர் மாற்றியுள்ளார். அவர் கவிஞர், எழுத்தாளர் என பன்முகத்தன்மை கொண்டவர். அவர் எழுதிய நூல்கள் பல. அவற்றுள் சில பிசிராந்தையார், இருண்ட வீடு, பெண்கள் விடுதலை போன்ற பல உள்ளன. இறுதியில் 1964 ஆண்டு ஏப்ரல் 21 தேதி இறைவன் அடி சேர்ந்தார். நன்றி. அருமை கண்ணம்மா. நல்ல ஒரு பிசிறு இல்லாம தமிழ் மொழி உங்களுடைய நாவில் நடனம் ஆடுகிறது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வாழ்த்துக்கள் தங்கமே, வாழ்த்துக்கள். நன்றி அத்தை. மகிழ்ச்சிடா. அடுத்ததாக சந்தீப் முகந்தன், வாங்கம்மா. வணக்கம் அத்தை. என் பெயர் மு சந்தீப் முகுந்தன். 5ஆம் பிரிவு படிக்கிறேன். பாரதிதாசன் கவிதைகள். துணைப்பாட்டு. மக்கள் நலத்துக்கு மதமா அன்றி மதத்தின் நலத்துக்கு மக்களா சொல்வீர். திக்கெட்டு உள்ளவர் யாரும் ஒன்று சேராது செய்வதே மதமாகும். திக்கெட்டு உள்ளவர் யாரும் ஒன்று சேராது செய்வதே மதமாகும். அக்கட்சி எம் மதத்தாரும் எல்லாரும் நம் உறவோர் என்றெண்ண வேண்டும். மக்கள் நலத்துக்கு மதமா அன்றி மதத்தின் நலத்துக்கு மக்களா சொல்வீர். எல்லா மதமும் ஒன்றே, அவை இன்புற்று வாழ்வீர்கள் என்றே. எல்லா மதமும் ஒன்றே, இவை எல்லாரும் இன்புற்று வாழ்விட சொல்லியதும் வாழ்வீர்கள் என்றே. அவை சொல்லியதும் உண்டோ. அவை மக்களே ஆவர். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சிடா கண்ணா. ஏன் பயப்படுறீங்க? அழகா சொல்றீங்க, பயப்பட வேண்டாம். நம்ம அம்மா அப்பா உதவியே இல்லாம உங்களாலே ரொம்ப அருமையா சொல்ல முடியும். பயந்துட்டதுனால அப்படியே அப்பப்போ அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்க. பயப்பட வேணாம். ரொம்ப அழகா சொன்னீங்க. துணைப்பாட்டு. மகிழ்ச்சி தங்கமே, வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. நன்றிடா கண்ணா. அடுத்ததாக சோபி ஜசன் வராங்க. வாங்க வாங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க தங்கம். சோஃபி அன்மியூட் பண்ணிக்கோ ராஜா. அந்த மைக்க ஒரே ஒரு தடவை அழுத்தினா போதும். அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம். வந்தவாசியிலிருந்து உங்கள் சோஃபி ஜாசன் பேசுகிறேன். நறுக்கும் பகையின் வேர், சிறுத்தையின் பெருங்கூட்டம். நாம் தமிழர் என்று முரசறைவாய். குறுக்கில் முளைத்திட்ட அயலாராட்சி கூடோடு போயிட்டது கொட்டனா முரசம். நறுமகள் சோலையில் நரிப்புகர் விட்டிட்டோ. நாம் தமிழர் என்று முரசறைவாய். வெறி கொண்டு அயலாராட்சி வேறெற்று போயிட்டது கொட்டனா முரசம். தேங்க்யூ அத்தை.
மகிழ்ச்சிடா தங்கம். இந்த பச்சை கிளி பச்சை கிளின்னு சொல்லுவாங்க. இங்க மாதிரி பஞ்சவர்ண கிளி மாதிரியே இருக்குடா. உனக்கு பின்னாடி இருக்கிற கட்டமைப்பும் அப்படியே வச்சிருக்காங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கொட்டடா முரசம். எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க பாப்பா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அத்தை. 1ஆம் வகுப்பு. பெரிய படிப்பு தான் போங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க கவிதை. வாழ்த்துக்கள். தேங்க்யூ அத்தை. மகிழ்ச்சிடாமா. அடுத்ததாக வர்ஷினி வந்தவாசியிலிருந்து வாங்க. வணக்கம் அத்தை. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மூவர்ஷினி. நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் வந்தவாசியிலிருந்து பேசுகிறேன். பள்ளம் பறிப்பாய் பாதாளத்தின் அடிப்புறம் நோக்கி அழுந்துக அழுந்துக, பள்ளம் தனில் விழும் பிள்ளை பூச்சியே, தலையை தாழ்ந்து முகத்தை தாழ்த்து, தோலையும் முதட்டையும் தொங்கவை, ஈன உள்ளத்தை உடலை சுருக்கு, நக்கிக் குடி அதை நல்லதென்று சொல், தாழ்ந்து தாழ்ந்து தாழ்ந்த நாயினும் தாழ்ந்து போ, குனிந்து தரையை கவ்வி ஆமையை போலே அடங்கி ஒடுங்கு, பொட்டு பூச்சியே, புன்மை தேரையே, கண்ணங்கருத்தின் இருட்டின் கரையே, தொங்கும் நரம்பின் தூளே, இதை கேள் மனிதரின் நீயும் ஓர் மனிதன், மண்ணென்று இமைத்திர எழுந்து நன்றாய் எண்ணுவாய், தோலை உயர்த்து சுடர்முகம் தூக்கு, மீசையை முறுக்கி மேலே ஏற்று, ஏறு விடாமல் ஏறு, மேன்மேல் ஏறு, மானை இடிக்கும் மலை மேல் ஏறு, ஏறி நின்று பாரடா எங்கும், எங்கும் பாரடா இப்புவி மக்களை, பாரடா உனது மானிட பரப்பை, பாரடா உன்னுடன் பிறந்த பட்டாளம், அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை, மானிட சமுத்திரம் நான் என்று கூவு, பிரிவிலை எங்கும் பேதமில்லை, உடைமை மக்களுக்கு பொது, வெள்ள அன்பால் குள்ள மனிதர்களுக்கு கூறடா தோழனே, உலகம் உன்னுடையது, உலகம் உன்னுடையது, ஆம் இந்த உலகம் உன்னுடையது. வாழ்க பாரதம், வாழ்க தமிழ். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை கண்ணம்மா. ரொம்ப சிறப்பா இருந்தது. அப்படியே உங்க உடல் மொழியும் சரி, ஒரு முகத்துல ஒரு அருமையான புன்னகையோட அந்த கைய கால ஆட்டிட்டு நீங்க பேசும் பொழுதே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா, மீசையை முறுக்கு, உலகம் உன்னுடையது, அந்த இடத்துல நின்னு ஏதோ ஒரு மலை மேல ஏத்தி வச்சு இந்த அற்ப பதர்களை பார் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. ரொம்ப அழகா இருந்ததுடா கண்ணா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி அத்தை. மகிழ்ச்சி தங்கமே. அடுத்ததாக தஷ்வின் வராங்க. வாங்க. தஷ்வின் கண்ணா இருக்கீங்களா? வாங்க வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தஷ்வின். நான் 2ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இளையார் ஆத்திச்சூடி பாரதிதாசன். ஒற்றுமை வெல்லும், கல்வி எதையும் ஊட்டிப்பார், மற்றவருக்கு உதவி செய், கம்மே நேரும், வண்டி பார்த்து நட, கை பொங்கல் பூச்செடி வளர்த்திடு, வேர்க்க விளையாடு, வெள்ள தமிழ் பயிர். நன்றி, வணக்கம். என்னடா நாங்க உன்னைய உத்து ஒரு தடவை பாக்குறதுக்குள்ள சொல்லி முடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்ற மாதிரி குடு 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 குடுன்னு அழகா இளையார் ஆத்திச்சூடி சொல்லியிருக்கீங்க. மகிழ்ச்சி கண்ணா, மகிழ்ச்சி. ரொம்ப அழகா இருந்தது. இன்னும் நிதானமாவே சொல்லலாம். அவ்வளவு அவசரப்படவே வேண்டாம். உங்களுக்கான நேரம் 3 நிமிடங்கள்ல இருந்து 4 நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு. சரியா? பொறுமையாவே சொல்லலாம். ஆனாலும் அழகா சொன்னீங்க தஷ்வின். வாழ்த்துக்கள். நன்றிடா கண்ணா, நன்றி. அடுத்ததா யாரு? நன்றிம்மா, நன்றி. அடுத்ததா ராணி மலேசியால இருந்து வராங்க. வாங்க. ராணி கண்ணா வணக்கம். என் பெயர் ராணி. நான் 6ஆம் வகுப்பு பயில்கிறேன். என் கவிதையின் தலைப்பு கீழ் தசையின் மீதில். கண்ணா முதல்ல இருந்து சொல்லுமா. உனக்கு அந்த ஃப்ரீஸ் ஆயிருச்சு, அந்த இணையம் சோதிச்சது. முதல்ல இருந்தே சொல்லு. பயப்படாத, தைரியமா இங்க பார்த்து பேசு. அங்க சைட்ல பார்க்க வேணாம், இங்க பாரு. பயப்பட வேண்டாம், சொல்லுங்க. உலகமிசை உணர்வெழுப்பி கீழ் திசையின் மீதில் உதித்து விட்டான் செங்கதிரோன் தகத்த காயம் பார், விளக்கின்றி கார் எழுத்தான் பறந்தது பார் அயர்வு,
விண்ணிலெல்லாம் பொன்னொழியை ஏற்றுகின்றான் அடடா. நிலையும் எழில் பெருங்கடலின் அமுத பிரவாகம், மேலெல்லாம் விழியொள்ளும் ஒளியின் பிரவாகம். நலம் செய்தான் நலம் செய்தான் நலம் நலம் செய்தான் அவளுக்கு எடுத்து நலம் கொடுங்க. நலம் செய்தான் ஒளிமுகத்தை காட்டிவிட்டான் காட்டி, நடத்துகின்றான் தூக்கமதில் ஆழ்ந்திருந்த உலகை. நன்றி. ஏன் தங்கம் அழகா சொன்னீங்க, ஏன் பயப்படுறீங்க? ரொம்ப அழகா சொன்னீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி ஆசிரியர். நன்றிமா தங்கம். அடுத்து ராணியை தொடர்ந்து யாழினி மலேசியாவிலிருந்து. வாங்க தங்கம். வணக்கம் ஆசிரியை. வணக்கம் தங்கமே, சொல்லுங்க. என் பெயர் யாழினி. நான் 5ஆம் வகுப்பு பயில்கிறேன். என் பாடலின் தலைப்பு எங்கள் தமிழ். இனிமை தமிழ் மொழி எமது, எமக்கின்பந்தருமடி வாய்ந்த நலமுது. இனிமை தமிழ் மொழி எமது, எமக்கின்பந்தருமடி வாய்ந்த நலமுது. கனியை பிழிந்திட்ட சாறு, கனியை பிழிந்திட்ட சாறு, எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேர். இனிமை தமிழ் மொழி எமது, தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினின் வேறெங்கும் யாங் கண்டதில்லை. தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினின் வேறெங்கும் யாங் கண்டதில்லை. நனியுண்டு நனியுண்டு காதல், நனியுண்டு நனியுண்டு காதல், தமிழ்நாட்டினர் யாவர்க்குமே தமிழ் மீதில் இனிமை தமிழ் மொழி எமது. தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு, இன்பத் தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு, இன்பத் தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோள் தட்டி ஆடு, தமிழ் என்று தோள் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க எங்கே தினம் பாடு. தமிழ் மொழி எமது, எமக்கின்பந்தருமடி வாய்ந்த நலமுது. நன்றி. அருமை, நீ நன்றி. அதுவும் பாடல் மாதிரியே சொல்றியம்மா. உன் பேர்ல இருக்க மாதிரியே அந்த யாழ் இசை மீட்டுன மாதிரியே இருந்துச்சு உன் குரல். ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் தங்கமே, வாழ்த்துக்கள். அடுத்ததாக அனுசாய் ரகுபதி மலேசியாவிலிருந்து. வாங்க கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அனுசாய். நான் மலேசியாவில் உள்ள அலகார் தோட்ட தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். நான் இன்று பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய இன்பம் காட்சி என்னும் தலைப்பில் கவிதை ஒப்புவிக்க வந்துள்ளேன். குன்றின் மீது நின்று கண்டேன் கோலம் என்ன கோலமே, பொன் ததுவும் அந்திவானம் பொன் தந்த தேடி தோழி. குன்றின் மீது நின்று கண்டேன் கோலம் என்ன கோலமே, பொன் ததுவும் அந்திவானம் பொன் தந்த தேடி தோழி. முன்பு கண்ட காட்சி தன்னை முருகனென்றும் வேலனென்றும் பொன் பயின்றார், அது குறுகும் கொள்கை அஞ்சோ தோழி. குன்றின் மீது நின்று கண்டேன் கோலம் என்ன கோலமே, பொன் ததுவும் அந்திவானம் பொன் தந்த தேடி தோழி. கண்ணும் நெஞ்சும் கவர்கின்ற கடலை வானக்கவிஞர் அந்நாள் வண்ண மயிலே லோன் என்றார்கள், வந்ததே போர் இந்நாள் தோழி. குன்றின் மீது நின்று கண்டேன் கோலம் என்ன கோலமே, பொன் ததுவும் அந்திவானம் பொன் தந்த தேடி தோழி. என்ன என்ன இனிக்கும் காட்சி, கேதுகோள் தீபம் ஏனோ, வண்ண வென்றில் எங்கும் உண்டாம் மைவர்க்கும் அன்றுதோ தோழி.
குன்றின் மீது நின்று கண்டேன் கோலம் என்ன கோலமே பொன் ததுவும் அந்திவானம் பொன் தந்த தேடி தோழி பண்ண வேண்டும் பூசை என்பார் பாலும் தேனும் வேண்டும் என்பார் உள்ளத்தில் அன்பு வேண்டார் தோழி குன்றின் மீது நின்று கண்டேன் கோலம் என்ன கோலமே பொன் ததும்பும் அந்திவானம் பொன் தந்த தேடி தோழி அன்பு வேண்டும் அக்தியாக்கும் ஆக்கம் கூட்டும் ஏக்கம் நீக்கும் வன்பு கொண்டோர் வடிவு காட்டி வணங்கென்று சொல்வார் தோழி குன்றின் மீது நின்று கண்டேன் கோலம் என்ன கோலமே பொன் ததும்பும் அந்திவானம் பொன் தந்த தேடி தோழி ஏழ்பு தோளும் வாடுகிறனர் ஏழை என்பத் தென்னார் அன்றே துன்பம் நீக்கும் மக்கள் தொண்டு சூழ வைக்கும் தோழி வாலி நன்றி வணக்கம். அருமை கண்ணா, நீங்க வாசிக்கிறதே அப்படியே பாடுற மாதிரியே இருந்தது. ரொம்ப சிறப்பா இருந்தது கண்ணம்மா, ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. அனுசாய், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு நன்றி கவிதை அத்தை. வாசிப்பு, மகிழ்ச்சிடாம்மா. நன்றி அத்தை. நன்றிம்மா. அடுத்ததா யார் வராங்க? ஜெயஸ்ரீ துரைராஜா, மலேசியா. வாங்க தங்கம். வணக்கம், என் பேர் ஜெயஸ்ரீ. நான் மலேசியாவில் உள்ள அழகார் தோட்ட தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். என் தலைப்பு தமிழின் இனிமை. கனியிடை ஏறிய சுளையும் முற்றால் கலையிடை ஏறிய சாரும். ஜெயஸ்ரீ ஒரு நிமிஷம். கண்ணா கண்ணா ஒரு நிமிஷம். உங்க வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்களா? ஒரு நிமிடம். சொல்லுங்கம்மா, முதல்ல இருந்து சொல்லுங்க தங்கம். வணக்கம், என் பெயர் ஜெயஸ்ரீ. நான் மலேசியாவில் உள்ள அழகார் தோட்ட தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். என் தலைப்பு தமிழின் இனிமை. கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கலையிடை ஏறிய சாரும். பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிடை ஏறிய சுவையும். நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும். இனியென என்பென் எனினும் தமிழை என்னுயிர் என்பென் கண்டீர். பொழிலிடை பண்டின் ஒளியும் ஓடை புனலிடை வாய்க்கும் களியும். குழலிடை வாய்க்கும் இசையும் வீணை கொட்டிடும் அமுத பண்ணும். குளவிகள் மழலை பேச்சும் பெண்கள் கொஞ்சிடும் இதழின் வாய்ப்பும். விளைகுவனினும் தமிழும் நானும் மெய்யாய் உடலுயிர் கண்டீர். பயிலுறும் மன்னன் தம்பி அக்கம் பக்கத்துறவின் முறையார். தையை மிக உடையாள் அன்னை என்னை சந்தனம் மறவா தந்தை. குயில் போல் பேசிடும் மனையால் அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை. அயலவராகும் வண்ணம் தமிழ் என் அறிவினில் உரைதல் கண்டீர். நீல சுடர்மணி வானம் அங்கே நிறை குளிர் வெண்ணிலவாம். காலை பரிதியின் உதயம் ஆங்கே கடல் மேல் எல்லாம் ஒளியாம். மலை சுடர் நீரில் மூழ்கும் நல்ல மலைகளின் இன்பக் காட்சி. மேலென எழுதும் கவிஞர் தமிழின் விந்தையை எழுத்த தரமாம். செந்நெல் மாற்றிய சோறும் பசுனை தேக்கிய கரியின் வகையும். தன்னிகர் தானியம் முதிரை கட்டி தயிரோடு மிளகின் சாரும். நன்மதுரஞ்சை கிழங்கு காணில் நாவிலிடும் அப்பம். உன்னை வளர்ப்பம் தமிழா உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே. நன்றி. அருமை கண்ணா. கேமராவை கொஞ்சம் இறக்கி வைங்க, பாப்பாவோட முகத்தை பார்ப்போம். நீ பேசிட்டு இருக்கும்போது திரும்பவும் உன்னை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு அமைதியா உட்கார்ந்துருந்தேன். இறக்கி வச்சுக்கோங்க பாப்பாவோட. சிறப்பு. ரொம்ப அழகாக தன்னுடைய தமிழின் இனிமை. ஏன்னா இந்த குழந்தைங்கள்லாம் புலம்பெயர்ந்து மலேசியா நாட்டில் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய அழகார் தோட்ட பள்ளியில இருக்கக்கூடிய ஆசிரியைகள், தலைமை ஆசிரியை புனிதா அவர்கள், ஆசிரியை கவிதா அவர்கள் இந்த குழந்தைகளை ரொம்ப அற்புதமாக பயிற்சி கொடுத்து அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. ஜெயஸ்ரீ துரைராஜா, வாழ்த்துக்கள் தங்கமே, அருமையா இருந்தது, வாழ்த்துக்கள். அடுத்ததாக பிரணயா வந்தவாசி. வாங்க கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிரணயா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் வந்தவாசியிலிருந்து பேசுகிறேன். தமிழின் இனிமை. கனியிடையே சுளையும் முற்றல் களையிடையே சாரும். பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும். நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும்.
இனியனை என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். நன்றி, வணக்கம். அருமை கண்ணா, ஒரு பாடலாவே ரொம்ப அழகா பாடியிருக்கீங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்ததாக ஒரு நிமிடம் கண்ணா. இளமாறன், சொல்லுங்க கவிஞரே. இதுல ஏதோ வியூ ஏதோ மாறி இருக்கு, கொஞ்சம் அதை பாருங்க. எந்த வியூ கவிஞரே? இந்த கேலரி வியூ வந்து இங்க எனக்கு வியூ மாறி இருக்கு. ஒரு நிமிடம். இப்ப வருதுங்களா? இப்ப வந்துருச்சு கவிஞரே. நல்லது நல்லது, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஒரு சின்ன ஏதோ குழப்பமாயிடுச்சுங்க. மிகச் சிறப்பு கண்ணா. பிரணயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக யாரு வராங்க? இந்து மித்ரா வராங்க. இந்து மித்ரா வாங்க. வணக்கம். என் பெயர் இந்து மித்ரா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது பாரதிதாசன் அவர்கள் பாடிய சங்கே முழங்கு என்ற பாடலை பாட வந்துள்ளேன். சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார். இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாக கண்டு, இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாக கண்டு பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தார், பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தார். சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. நன்றி. அருமை கண்ணம்மா, உன்னுடைய குரலே ஒரு சங்கு முழங்குற மாதிரி தான் இருந்தது. அவ்வளவு சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் கண்ணம்மா, மகிழ்ச்சி. அடுத்ததாக தேஜஸ்வினி வந்தவாசியிலிருந்து வாங்க கண்ணா. வணக்கம் அத்தை. வணக்கம். என் பெயர் தேஜஸ்வினி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். பாரதிதாசன் பிறந்த நாளுக்காக நான் ஒரு பாடல் பாடுகிறேன். தமிழ் வளர்ச்சி எளிய நடையில் தமிழோடு எழுத வேண்டும். இலக்கணங்கள் புதிதாக ஏற்ற வேண்டும். வெளி உலகில் சிந்தனை புது புதாக விளைந்துள்ள அவற்றிற்கு பிறகாலம் கண்டு தெளிவுறுத்தும் பழங்களோடு சுவை தேடான் செய்து செந்தமிழாய் செந்தமிழாய் செய்வதும் வேண்டும். எளிமையாக ஒரு தமிழன் படிப்பில் என்றாலும் கொள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும். உலகியலில் அடங்கலுக்கும் துறை தூறும் நூல்கள். ஒருத்தன் இல்லாமல் ஊர் அறியும் தமிழில் சலசல என எவ்விடத்தும் பாய்ச்சிட வேண்டும். தமிழ் மொழியை மதங்களோடு சாய்க்காமல் வேண்டும். இளவரச நூற்கழங்கள் எவ்விடத்தும் வேண்டும். எங்கள் தமிழ் உயர்வென்று நாம் சொல்லி சொல்லி பல தலைமுறைகள் கழித்தும் குறைகள் ஏதும் இல்லை. தகதகாய தமிழை தாபிப்பும் நன்றி. அடடடடா, படன்னு பட்டாசு மாதிரி பாடிட்டீங்களே. மகிழ்ச்சி கண்ணா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பாப்பாவுக்கு, மகிழ்ச்சி. அடுத்ததாக மகிழ்ச்சிடாமா கவினயா ஸ்ரீராம் மலேசியாவிலிருந்து. கவினயா வாங்க தங்கம். வணக்கம் அத்தை. வணக்கம்.
என் பெயர் கவினியா ஸ்ரீராம். நான் மலேசியாவில் உள்ள அழகர் தோட்ட தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். நான் இன்று பாரதிதாசன் எழுதிய தலைவாரி பூச்சூடி பாடலை பாடப் போகிறேன். நாங்கள் பாடலுக்குள் போகலாம். தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னான் உன் அன்னை. தலைவாரி பூச்சூடி உன்னை சிலை போல ஏன் அங்கு நின்றாய்? நீ சிலை போல ஏன் அங்கு நின்றாய்? நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய்? சிலை போல ஏன் அங்கு நின்றாய்? நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய்? விலை போட்டு வாங்கவா முடியும்? கல்வி விலை போட்டு வாங்கவா முடியும்? கல்வி வேறு தோறும் கற்று வருவதால் படியும். மலைவாழை அல்லவோ கல்வி, நீ வாயால உண்ணுவார் போயென் புதல்வி. தலைவாரி பூச்சூடி உன்னை நீ படியாத பெண்ணாயிருந்தாய். நீ படியாத பெண்ணாயிருந்தாய். கேலி பண்ணுவார் என்னை ஊராறு தெரிந்தார். கடிகாரம் ஓடும் உன்னோடு, நீ கடிகாரம் ஓடும் உன்னோடு. என் கண்ணல்ல அந்த வீட்டு பெண்களோடு தலைவாய் பூச்சூடி உன்னை. நன்றி. அருமை அருமை தங்கமே. அந்த பாடல் பாடும்போது உனக்கும் அழகா தலைவாரி 2 பின்னல் போட்டு விட்டுருக்காங்க. ரொம்ப அழகா பாடின. உனக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் கண்ணம்மா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அவ்வளவு சிறப்பா இனிமையா உன்னுடைய பெயர்ல இருக்கிற மாதிரியே கவிநயத்தோட இருந்துச்சு உன்னுடைய குரலும். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நன்றி அத்தை. மகிழ்ச்சி ராமா. நிறைவாக எல்லா குழந்தைகளும் இன்னைக்கு பாடிட்டாங்க. ஒரே ஒரு குழந்தை தேவ் கிருஷ்ணன் இணைப்புல இருக்கீங்களா? தேவ் கிருஷ்ணன் வந்தவாசி. சரி, இன்னைக்கு பாவேந்தர் அவர்களுடைய பிறந்த நாள் ஏப்ரல் 29ஆம் தேதி. நாங்க எதுவுமே திட்டமிட்டு இப்படி செய்யல. ஆனா இந்த நிகழ்ச்சியில் 29 குழந்தைகள் பங்கேற்றார்கள். அது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விடயமாக நான் பார்க்கிறேன். ஏன்னா நம்ம எதுவும் முன் திட்டம் எதுவும் இல்லாமலேயே அழகாக அமைஞ்சிருக்கு. அப்படி இன்றைக்கு பாவேந்தர் அவர்களின் கவிதைகளை பாடலாக பாடியும் உரையாக பேசியும் இன்னைக்கு சிறப்பு செய்த அத்தனை குழந்தை செல்வங்களுக்கும் திணை அமெரிக்கா சார்பிலும் லாலிபாப் சிறுவர் உலகத்தின் சார்பிலும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறோம். இப்பொழுது நன்றியுரை போகிறதுக்கு முன்னாடி கருத்து நேரத்துக்கு நம்ம போக போறோம். அதுக்கு முன்பாக குழந்தைகளுக்கு வாழ்த்து சொல்றதுக்கு நான் சிலரை அழைக்க விரும்புகிறேன். முதலாவதாக, பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி அவர்களுடைய ஒரு வருங்கால திட்டத்திற்காக தன்னால் இயன்ற உதவிகளை தொடர்ந்து செய்து கொண்டு அமெரிக்காவில் 50 வருடங்களுக்கும் மேலாக இருந்து மருத்துவ பணியாற்றி பணி நிறைவு பெற்று இப்பொழுது தமிழ் தொண்டை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய டாக்டர் சோம இளங்கோவன் ஐயா இணைஞ்சிருக்கிறாங்க. ஐயா அவர்களின் வாழ்த்துரை நம் பிள்ளைகளுக்காக கேட்கிறோம். ஐயா வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. சோமா ஐயா, நீங்க பேச முடியுமா? நான் ஒரு பொது இடத்துல இருக்கேன். நீங்க அம்மாவை கூப்பிடுங்க. பொது நல்லதுங்க ஐயா. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. இப்போ சரோ இளங்கோவன் அம்மா அவர்களை பணிவோடு அழைக்கிறோம். திருக்குறளுக்கு அவர்கள் உரையாகவும் பாடலாகவும் நிறைய செஞ்சிட்டு இருக்காங்க. அம்மா வருக வருக. அனைவருக்கும் வணக்கம். குழந்தைகள் இசை வெள்ளத்திலையும் இயல் இசை நாடகம் போல நடனம் எல்லாத்துலேயும் திளைத்திருந்தோம். அருமையா பண்ணினாங்க. எனக்கு மற்ற நிகழ்ச்சிகளும் இந்த மாதிரி தான் நடத்தணும்னு ஒரு ஆசையா வந்துருச்சு. எவ்வளோ உயிரூட்டி மாதிரி இருந்தது. எல்லாருக்கும் இத்தனை குழந்தைகளுக்கு பாரதிதாசனை பத்தி தெரியுதுன்னா அதுவே பெரிய மகிழ்ச்சி தான். நான்லாம் சின்ன பிள்ளையில படிக்கிறப்போ அந்த ஒரு பாட்டு 2 பாட்டு தான் தெரியும். அவரை பத்தி ரொம்ப தெரியாது. இப்ப குழந்தைகள் அவ்வளவு அழகா அவருடைய வாழ்க்கை எல்லாம் பத்தி சொல்லி
நம்மளுக்கு இன்னும் அறிவு ரொம்ப அவரை பத்தி தெரிஞ்சுக்க வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க ஐயா பேரன் பேசினாரு, ரொம்ப அருமையா இருந்தது. நான் கூட பாரதிதாசனோடு 10 ஆண்டுகள் அப்படிங்கிற புத்தகத்தை படித்து முடித்து விட்டேன். இந்த புத்தகம் வச்சிருக்கிறேன். ரொம்ப பாரதிதாசன் ஐயா ரொம்ப ரொம்ப அவரு பல விதமான உணர்ச்சிகளை எல்லாம் வெளிப்படுத்துது. இந்த வீரத்திலேருந்து அறிவுரையிலேருந்து எப்படி படிக்கணும், தமிழ் புலவர்கள் எப்படி படிக்கணும், அவங்க படிச்சுக்கொண்டே இருக்கணுங்கிற அறிவுரையெல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த புத்தகம். அதே மாதிரி குழந்தைகள்லாம் நிறைய புத்தகங்கள் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையா இருந்தது. இந்த 1.5 மணி நேரம் போனதே தெரியல. அந்த கன்னி கோயில் ஐயாவுக்கும் ஆனந்திக்கும் அப்புறம் இதை நடத்தி கொண்டிருக்கிற திணை அமெரிக்காவுக்கும் மிக்க நன்றி. வணக்கம். நன்றிம்மா, நன்றிம்மா, மகிழ்ச்சிமா. தங்களுடைய மகிழ்ச்சியும் வாழ்த்தும் பிள்ளைகளுக்கு உரமாக ஊக்கமாக இருக்கும். நன்றிம்மா, நன்றி. சந்தீப் முகுந்தன் கண்ணா, நீங்க பாடலையாம்மா? சந்தீப் வாய்ப்பு கேட்டு செய்தி அனுப்புறாங்க. ஏன் உங்களை அழைக்கும் போது நீங்க பாடல? பாடிட்டாங்க. அப்படியா? ஓ, சரி சரி. ஓகே, நல்லது. அடுத்ததாக மணிமேகலை அவர்கள் குழந்தைகளுக்காக ரொம்ப உற்சாகமாக ஒவ்வொரு குழந்தை தன்னுடைய பாடலோ கவிதையோ முடித்ததும் இவங்க வாழ்த்து செய்தி இங்க போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவர்களை குழந்தைகளுக்கு வாழ்த்துரை வழங்க கேட்கிறோம். வாங்கம்மா. மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அந்த எழுச்சியும் நிறைவும் தான் நமக்கு அப்படி ஒரு உற்சாகம் அளிக்கிறது என்றால், நாம் அனைவருமே இங்கு கலந்து கொண்டவர்களும் சரி, செவிமடுத்தவர்களும் சரி, திணை அமெரிக்கா ஊடகத்திற்கும் தங்களுடைய ஒருங்கிணைப்பு நெல்லை ஆனந்தி என்னும் பொழுது ஓடோடி வந்து செவிமடுக்கத்தானே வேண்டும் என்பதாக, கூடவே சிறுவர் உலகம், சிறுவர் உலகத்தினை செவ்வனை அதை கொண்டு செல்லக்கூடிய அந்த ஒரு ஊக்கமும் சரி, இன்றைக்கும் வருகை தந்து ரசித்துக் கொண்டிருக்கும் அவருடைய முகத்தினுடைய வெளிப்பாடுகள் சிறுவரோடு புரட்சி கவிஞரோடு எந்த அளவிற்கு கொண்டு செல்கிறார் என்பதை ஒவ்வொரு அசைவையும் நாம் பார்த்து இங்கு பார்க்கிறோம். அந்த உண்மையான வெளிப்பாட்டிற்கு சரி நம்முடைய தோழர் கன்னிக்கோவில் ராஜா அவர்களுக்கு, பெருமாளுக்கு அனைவர் சார்பாகவும் நன்றி உரித்தாக்குகிறோம். கூடவே இத்துணை மழலையரை இன்னும் மாணவியரை அது அருமையாக எங்கனும் எந்த மூலையில் இருந்தும், அது மலேசியா என்கிறீர்கள், வந்தவாசி என்கிறீர்கள், சொல்லிக்கொண்டே செல்கிறீர்கள். எங்கிருந்தும் மழலையரை அந்த மாணவியரை அனுப்பி தந்திருக்கும் பெற்றோருக்கும் அதற்கான பயிற்சியினை, புரட்சி கவிஞர் தம் வரிகளை ஆண்டுதோறும் நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்ற அந்த எழுச்சியினை எடுத்து வைத்திருக்கும் பயிற்சி தந்திருக்கும் பெற்றோருக்கும் சரி, ஆசிரியர்களுக்கும் சரி, தங்கள் வாயிலாக நம்முடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இங்கு வருகை தந்து வாழ்த்துரைத்த இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன்கள் விடல் என்பதற்கேற்ப வாழ்த்துரைத்த மகளிருக்கு பெருமை சேர்க்கும் நம்முடைய சரோஜா இளம்பவன் அம்மையார் அவர்களுக்கும், இன்னும் வாழ்த்துரைக்கு இருக்கும் ஐயா அவர்களுக்கும் நாம் நம்முடைய நன்றியை உரித்தாக்கிறோம். மாணவர் செல்வங்களே, இங்க நெல்லை ஆனந்தி அம்மையார் அவர்களை அத்தை அத்தை என்று எப்படி அன்பொழுக அழைத்தீர்களோ, புரட்சி கவிஞரும் குடும்பத்தினுடைய உறவினை எப்படியெல்லாம் சொல்லி தந்திருக்கிறார் என்பதை தேடி தேடி சென்று படியுங்கள் என்று இந்த வாய்ப்பிலும் கூறி இந்த சிறு வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன். அழைப்பினை தந்தித்த தோழர் இளமாறன் அவர்களும் சரி, அண்ணன் துரைக்கண்ணன் அவர்களுக்கும் சரி, எல்லோருக்குமாக நான் இந்த நன்றியை இங்கே வைக்கிறேன். நன்றி அம்மா, நன்றி. மிக்க மகிழ்ச்சி அம்மா. தங்களுடைய மனமுவந்த வாழ்த்திற்கும் மகிழ்ச்சிக்கும் நன்றி நன்றி. அடுத்ததாக நம்முடைய திணை அமெரிக்காவின் நிர்வாகி பிரபு அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பிரபு, வாங்க பிரபு, குழந்தைங்களுக்கு வாழ்த்து சொல்ல வாங்க. வணக்கங்க. வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு அருமையான நிகழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. குழந்தைகள் இவ்வளவு அழகாகவும் தெளிவாகவும் பேசுறது, உச்சரிப்பு, இது எல்லாமே அவ்வளவு, நீங்களும் நிறைய பேர்த்த பாராட்டினீங்க, எவ்வளவு தெளிவா இருக்கு உச்சரிப்பு அப்படின்ட்டு. மிக்க மகிழ்ச்சிங்க. அதை பார்க்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சி, உற்சாகம். இப்படி ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய உங்களுக்கும் எங்களுடைய பாராட்டு. அண்ணன் ராஜா அவர்களுக்கும் இளமாறன் அவர்களுக்கும் என்னுடைய இதான பாராட்டுக்கள். மிக்க நன்றிங்க. குழந்தைகள் அனைவருக்கும் வாழ்த்தும் நன்றியும் பாராட்டும். நன்றி நன்றி. கூடிய சீக்கிரம் உங்க பையனும் இந்த நிகழ்ச்சியில வரணும், காத்துக்கிட்டு இருக்கோம். மகிழ்ச்சி. நன்றி நன்றிங்க, நன்றி. அடுத்ததாக நம்முடைய இந்த வேற யாராவது பெற்றோர்கள்
சுருக்கமாக உங்களுடைய வாழ்த்தினை குழந்தைகளுக்கு சொல்ல ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க பேசலாம். அதுக்கு முன்னாடி அழகார் தோட்ட பள்ளியினுடைய ஆசிரியையாக இருந்து இந்த குழந்தைகளை இன்று ஒருங்கிணைத்த கவிதா ஆசிரியை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கவிதா வாங்கம்மா. வணக்கம். வணக்கம்க்கா. வணக்கம்மா. ஓகே. மாணவர்கள் எல்லாமே சிறப்பாக செய்தாங்க. இங்கே என்ன பிரச்சனைனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி, நள்ளிரவு 12 ஆக போகுது. இவ்வளோ தூரம் பிள்ளைங்க முழிச்சிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம்தான். இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பிள்ளைகள் படைப்பு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. என்னோட மக தான் ரொம்ப நேரமா தூங்குறதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க நம்மளாம் 10 மணிக்கெல்லாம் படுத்துருவாங்க. கடைசியா சொன்னாங்களே கவினையா, அவங்க என்னோட மக தான். தெரியல படுத்துட்டாங்களா போய் இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். மாணவர்கள் குழந்தைகள் எல்லாருக்கும் சிறப்பாக செஞ்சாங்க. வாழ்த்துக்கள். நன்றிடம்மா. அடுத்த முறை வந்து நம்ம இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும்போது முன்னாடி மலேசியால இருக்கக்கூடிய குழந்தைகளை முதல்ல அழைச்சிடுறோம். எனக்கு நீங்க தனி செய்தி போட்டீங்கன்னா பிள்ளைகளை முதல்ல அழைச்சிட்டு அவங்கள தூங்க அனுப்பிச்சு விட்டுறலாம். சரியா? பாவம் குழந்தைங்க 12 மணி வரைக்கும் இரவு முழிச்சிருக்க வேண்டாம். அடுத்த முறை எனக்கு தனி செய்தியில போட்டுருங்க. அவங்கள நாங்க முதல்ல அழைச்சிடுறோம். நன்றிடா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா. இப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் திணை அமெரிக்கா வெகு சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறது. குறிப்பாக மாணவர்களுக்கு பாவேந்தரை கடத்தி செல்லும் முயற்சியில் வருடம் ஒரு முறை அவருடைய பிறந்த நாளை வெகு சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். அந்த ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கும் குழந்தைகளுக்கு ஒரு சிறிய ஊக்க பரிசாக அவர்களுக்கு ஒரு புத்தகம் அது சார்ந்த ஏதோ ஒண்ணு நாங்க சொல்ல மாட்டோமே அனுப்பதான் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு ஊக்க பரிசுக்கு நன்கொடையாளராக தானாக முன் வந்து குழந்தைகளுக்கு அடுத்த வருஷம் நீங்க செய்யும் போது நாங்கள் பொதுவா நமக்கு டாக்டர் இளங்கோவன் ஐயா தான், நம்ம சோம இளங்கோவன் ஐயா, சரோஜா அம்மையார் நிறைய செஞ்சிருக்காங்க, செய்து கொண்டும் இருக்கிறார்கள், இனியும் செய்வார்கள். போன வருடம் அவர்கள் செய்யறத பார்த்துட்டு இந்த முறை நான் செய்யறேன் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆசையோடு ஒத்துக்கொண்ட கோபாலகிருஷ்ணன் தமிழ் ஆர்வலர் அண்ணா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். குழந்தைகளுக்கு வாழ்த்து சொல்லுங்கன்னா அவர்தான் இந்த நிகழ்ச்சியின் பரிசு பொருட்களை உங்களுக்கு தர போகிறவர். வாங்கண்ணா. வணக்கம் தங்கச்சி ஆனந்தி. வணக்கம். இந்த நிகழ்ச்சி மிக மிக உற்சாகமாக அருமையாக இருந்தது. பங்கேற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் எனது மனமார்ந்த இதயங்கறிந்த வாழ்த்துக்கள். நிறைய பேர் நல்லா நடனம் ஆடினாங்க. அனந்தஸ்ரீ, மைத்ரேயி, பிரணதி இவங்கெல்லாம் அழகான நடனம் ஆடினாங்க. அப்புறம் நிறைய குழந்தைங்க கவிதைகள் அழகா சொன்னாங்க. அப்புறம் பாடல்கள்னு நிறைய பாடினாங்க. குரல்லாம் இனிமையாக இருந்தது. உச்சரிப்பு மிக மிக அருமையாக இருந்தது. அவங்களெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அனைத்து குழந்தைகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதை இப்ப திணை அமெரிக்காவுக்கும் கன்னிக்கோவில் ராஜா அவர்களுக்கும் தங்கச்சி ஆனந்தி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். இன்னும் இது மாதிரி நிறைய நீங்க பண்ணணும். முடிந்த அளவு என்னுடைய உதவி எப்போதுமே இருக்கும். குழந்தைகளுக்காக நான் எதுவும் பண்ண தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க அண்ணா, மிக்க மகிழ்ச்சி. நன்றி அண்ணா, நன்றி. ராஜா, நான் ஒரு உறுதிப்படுத்திக்கிறதுக்காக கேட்டுக்கிறேன். ஏன்னா அவங்க அத்தை சந்தீப் முகுந்தனுக்கு வாய்ப்பு கொடுங்க அத்தைன்னு கேட்டிருக்கிறாங்க. சந்தீப், நீ இப்ப பேசிட்டியா கண்ணா? உறுதிப்படுத்திடு. அப்புறம் நிகழ்ச்சி முடிஞ்ச அப்புறம் உன பிள்ளை வருத்தப்படுற மாதிரி ஆயிடக்கூடாது. சந்தீப் முகுந்தன் ஒரு தடவை பாடினாங்க. ஐ திங்க் மறுபடியும் ஒரு திரும்ப கேக்குறாங்களோ? இல்ல இல்ல, ஏற்கனவே பாடிட்டாங்கன்னா பாடிட்டாங்க. லித்தியாக்கு அடுத்தது பாடினாங்க. சரி சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஏன்னா நம்ம குழந்தைங்க வருத்தப்படுற மாதிரி ஆயிடக்கூடாது. இவ்வளவு சிறப்பா ஒரு நிகழ்ச்சியை பண்ணிட்டு அதுக்காக தான் உறுதிப்படுத்திக்கிறேன். கொஞ்சம் வேகமா படிச்சனால மறுபடியும் இன்னொரு சான்ஸ். சரி, பரவாயில்ல பரவாயில்ல. அது நீங்க பாடி அனுப்புங்க, நாங்க லாலிபாப்ல போடுவோம். இப்ப நிறைவாக இந்த குழந்தைகளுக்கு தன்னுடைய நன்றியை சொல்வதற்கு, அது மட்டும் இல்லாம வாழ்த்துறையை வழங்குவதற்கு லாலிபாப் சிறுவர் உலகத்தின் இயக்குனர், சிறுவர் இலக்கிய செம்மல், சௌமா இலக்கிய விருதுக்கு சொந்தக்காரர் மதிப்பிற்குரிய கன்னிக்கோவில் ராஜா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்க ராஜா. வணக்கம். ராஜா அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டாங்க. அன்மியூட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான நிகழ்ச்சி. காரணம் என்ன அப்படின்னா, பாரதி தேசன் ஐயா உலகெங்கும் கொண்டு செல்கிற நோக்கில் இந்த திணை அமெரிக்கா செஞ்சிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா பாரதிக்காக நிறைய நிகழ்ச்சிகள் நடைபெறுது.
பாரதிதாசனுக்காக நான் குறைவான நிகழ்ச்சி நடைபெறுது அப்படின்றதுல நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த மாதிரியான அமைப்புகள் அந்த சீர்படுத்தி செயல்படுத்துறாங்க அப்படின்றதுல நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா அவர்களுடைய பாடல்கள் வந்து கிட்டத்தட்ட குழந்தைகள் எல்லாருக்குமே தெரியணும். அது முக்கியமா வந்து இப்போ ஆத்திச்சூடி அப்படின்னாலே ஔவையார், பாரதியார் அந்த வரிசையில இளையார் ஆத்திச்சூடி அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை வந்து நிறைய குழந்தைங்க சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அது குறித்த நாங்கள் கதைகள்லாம் எழுதியிருக்கோம். நிறைய கவிஞர்கள் வந்து அது கதைகளாக எழுதியிருக்காங்க. குழந்தைகளுக்கான கதைகளாக எழுதியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் திணை அமெரிக்காவுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி செலுத்த வேண்டிய கடமை இருக்கு. என்ன கடமை அப்படின்னா, இந்த மாதம், அதாவது ஒரு மாதமும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். இந்த ஏப்ரல் மாதத்துல என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரதிதாசன் ஐயா வந்து பிறந்த மாதமும் இதுதான், அவர் மறைந்த மாதமும் இதுதான். 9 நாள் இடைவேளை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது முன்னாடி மறைந்து பின்னாடி பிறக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு அவருடைய பெயரன் பாரதி அவர்கள் வந்திருந்தது ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு விடயமா நான் கருதுறேன். என்ன காரணம் அப்படின்னா, அடுத்தடுத்த தலைமுறைக்கு இவங்கெல்லாம் யாருன்னு தெரியணும். இன்னைக்கு நம்ம தலைமுறையில சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, மாமா யாருமே இல்லாத ஒரு சூழல தான் இந்த குழந்தைங்க வளர்ந்துட்டு வராங்க. அப்படியான குழந்தைகளுக்கு தலைவர்களையும் தமிழுக்காக தொண்டாற்றிய தலைவர்களையும் தெரியப்படுத்துறது நம்ம ரொம்ப முக்கியமான விடயமா இருக்கு. அந்த நேரத்துல நம்ம லாலிபாப்போடு சேர்ந்த அந்த திணை அமெரிக்காவும் இல்லை திணை அமெரிக்காவோடு சேர்ந்த லாலிபாப்பும் இந்த நிகழ்ச்சியை செய்கிறோம் அப்படின்றதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதுவும் இல்லாமல் எல்லா குழந்தையுமே கொஞ்சம் பயப்பட்டாங்க. பயம் வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடியது, அல்லது தயக்கம் இருக்கக்கூடியது தான். ஏன்னா அதோட வயது அப்படி அந்த அவங்களோட அடிப்படையில் அந்த தயக்கம், பயம் எல்லாம் இருந்தது. ஆனால் பெற்றோரும் சரி, அவங்களுக்கு ஆசிரியர்களும் சரி, சரியான முறையில் அவங்கள வந்து வழி நடத்தியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. முதல்ல திருக்குறள் சொன்ன ஆதவன்ல உட்பட ஆதவன்ல ஆரம்பிச்சு மலேசியா குழந்தை இந்த கவினையா, இவங்க எல்லாருமே சரி ரொம்ப சிறப்பாக இதில் பண்ணியிருந்தாங்க. நம்ம சொல்லிட்டே போகலாம். என்னன்னா நமக்கும் மலேசியாவுக்கும் 2.5 மணி நேரம் அதிகம். இப்போ நமக்கு இங்கே இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா 9 ஆயிடுச்சு. 9 தாண்ட போது அவங்களுக்கு வந்து அங்கே கிட்டத்தட்ட நள்ளிரவாக இருக்கும். அடுத்தடுத்த முறைகளில் குழந்தைகள் கொஞ்சம் விரைவாக, இப்போ இன்னைக்குமே நல்லா விரைவாக தான் சொன்னாங்க, சிறப்பாக சொன்னாங்க. நிறைய பேருடைய பாடல்கள் உச்சரிப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா குழந்தைக்குமே ழகர உச்சரிப்பு சிறப்பாக இருந்ததுல உண்மையிலே ரொம்ப பெருமைப்படுறோம். இன்னொன்று, பாடல்கள் வந்து அவங்க வந்து என்ன வழிமுறையில் பாடணும்னு தெரியாமல் பாடினா கூட அந்த மழலை மொழியில் கேட்கும்போது ரொம்ப இனிமையாக இருந்துச்சு. நடனம் ஆடின குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப சிறப்பு. அதாவது உடை அலங்காரம், உடல் அலங்காரம் எல்லாமே சேர்ந்து இந்த பாடலோட சேர்ந்து ரொம்ப சிறப்பான நடனம் ஆடினாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியமான வித்தா இருந்தது வந்து நம்ம திணை அமெரிக்கா தான். இந்த நேரத்தில் வந்து இந்த இளமாறன் அவர்களுக்கும், பிரபு அவர்களுக்கும், பாலா அவர்களுக்கும், ரவி அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வந்து இங்கே வாழ்த்துறை வழங்கியிருந்த சரோஜா அம்மா அவர்களுக்கும், மணிமேகலை அம்மா அவர்களுக்கும், பிரபு கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி செலுத்திக்கிறேன். ஏன்னா வாழ்த்து வந்து ரொம்ப ரொம்ப பெரிய செய்தி. ஏன்னா உள்வாங்கணும். அது உள்வாங்கி நம்மளுடைய வாய்மொழியாக அந்த குழந்தைகள் வாழ்த்தும் போது தான் அந்த குழந்தைகளோட மனசும் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் அந்த திருக்குறளுக்கு அந்த குழந்தைகள் செய்கிற செயல்பாடு அந்த பெற்றோர்களுக்கு போய் சேரும். அந்த விதத்தில் அது இன்னைக்கு எல்லா பெற்றோருமே மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. ரொம்ப தூக்கமே வரல அப்படின்ற பெற்றோர் கூட இன்னைக்கு நல்லா நிம்மதியாக தூங்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மலேசியால இருந்து ஒவ்வொரு முறையும் நம்ம நிகழ்ச்சி பண்ணும்போதெல்லாம் அழகர் தோட்ட தமிழ் பள்ளி வந்து இணைஞ்சிரும். அதில் வந்து நமக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது வந்து அதோட தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய, எங்களுக்கு அன்புக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய புனிதா சுப்பிரமணியம் அவர்களும், கவிதா ஆசிரியர்களும் இந்த குழந்தைகளை வந்து சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க வச்சிருக்காங்க. உண்மையிலே பாராட்டுக்கள். இல்லை கோபாலகிருஷ்ணன் ஐயா வந்து இதுக்கு நம்ம பரிசு தரதான் சொன்னாங்க. அது எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சி. என்ன காரணம் அப்படின்னா, நாங்கள் இப்போ அண்மையில் வந்து சிறைவாசிகளுக்கான புத்தகங்களை நூலேணி சார்பில் கொடுத்துருந்தோம், நூலேணி பதிப்பகம் சார்பில் கொடுத்துருந்தோம். அதை பார்த்துட்டு உடனே அவங்க ஆனந்தி அவர்கள்ட்ட தொடர்பு கொண்டு, இந்த முறை நானும் 50 புத்தகத்தை வந்து அந்த சிறைவாசிகள் படிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பதிப்பகத்துல கொடுங்க அப்படின்ற ஒரு செய்தியை சொன்னாங்க. உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா நம்ம படிக்கிறோம், நம்ம புத்தகம் வாங்குறோம் அப்படின்றத தாண்டி, அதை தாண்டி மற்றவங்களுக்கு, அதாவது மற்றவங்களுக்கு கொடுக்குறதுன்றது பெரிய செய்தி கிடையாது. ஆனா சிறையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடர்பாடால தவறு செய்தவர்களை சரி பண்ணக்கூடிய இந்த ஆற்றல் வந்து புத்தகத்துக்கு உண்டு அப்படின்றத நம்பினதுனால இந்த புத்தகங்கள் வந்து அடுத்த வாரங்களில் கொண்டு போய் சேர்க்கப்படும். இதுல வந்து நடனம் ஆடின குழந்தைகள், பாடல் பாடின குழந்தைகள், பேசின குழந்தைகள், வர இயலாமல் வீட்டிலேயே இருக்க குழந்தைகள். ஏன்னா சில நேரங்களில் வந்து இணையம் சோதிக்குது, அல்லது வந்து இங்கே சூழ்நிலையும் சோதிக்குது. அதை தாண்டி இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு நினைச்ச எல்லாருக்குமே நான் நன்றியை சொல்லிக்கிறேன். குறிப்பாக பெற்றோர்களுக்கு மிக முக்கிய நன்றி. அதெல்லாம் தாண்டி இந்த நிகழ்ச்சியை, அதாவது ஒரு தேர்வு ஓடணும்னா
ஒரு முட்டுக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து தவறா புரிஞ்சுக்கிறாங்க. முட்டுக்கட்டைனா முட்டுக்கட்டை போடுறாங்க அப்படின்னு இல்லை. அந்த தேரை வந்து சரியான பாதைக்கு கொண்டு செல்வதற்கான காரணம் தான் அந்த முட்டுக்கட்டை போடுவது. அப்படி இந்த நிகழ்ச்சியை சரியான பாதைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிற நம்மளுடைய லாலிபாப் சிறுவர் உலகத்துடைய இயக்குனர், இணை இயக்குனரும், நூலினி பதிப்பகத்துடைய சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களமான கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பா சீராக கொண்டு சென்றிருக்கிறார். அதாவது ஒவ்வொரு குழந்தைக்கும் நாங்க என்ன சொல்லணும், அதாவது நம்ம என்ன சொல்லணும்ன்றத அவங்களே ஒரு வரி சொன்னதுல இப்ப நம்ம முழுமையான குழந்தைகளுக்கு சொன்ன மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். எல்லா குழந்தைகளுக்குமே வாழ்த்துக்கள். ஒவ்வொரு முறையும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விடயம் என்னன்னா, நான் இங்க வந்து நிகழ்ச்சி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு படம் வந்துட்டே இருக்குது. அது கோபாலகிருஷ்ண ஐயா வந்து படம் எடுத்துட்டே இருக்கிறாரு. எடுத்து அந்த குழந்தைகளுக்கு போடுறாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கும் தோணுச்சு, நம்ம வந்து ஏன் செய்யாம இருக்கிறோம், நம்ம என்ன இதுல கவனமா இருக்கிறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானும் எடுத்து லாலிபாப்பல் போட்டிருக்கோம். இந்த விதத்துல இந்த எல்லாருக்கும், உங்க பெற்றோர்களுக்கும், குழந்தைகளுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற திணை அமெரிக்கா அவர்களுக்கும், ரொம்ப ரொம்ப பின்னாடி இருந்து உதவி செய்து கொண்டிருக்கிற இளமாறன் பெருமாள் அவருடைய செயல்பாடுகள் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்பவுமே பில்லர்கள் வந்து கீழே தான் இருக்கும். அந்த மாதிரி 4 பில்லர்களா இருக்கக்கூடிய இளமாறன், பிரபு, பாலா, ரவி இவர்கள் எல்லாருக்குமே, அதை தாண்டி திணை அமெரிக்காவில் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்துல லாலிபாப் சிறுவர் உலகம் சார்பாக, நெல்லை அன்புடன் ஆனந்தி சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவிச்சுக்கிறோம். வேறொரு நிகழ்ச்சி இதோட சிறப்பா இருக்கும்ன்றதுல ரொம்ப ரொம்ப நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி ராஜா அவர்களே. மிக சிறப்பாக எல்லாரையும் யாரையும் விட்டுறாம நம்மளுடைய லாலிபாப்பின் சார்பாக திணை அமெரிக்கா, ஏன்னா நம்ம திணை அமெரிக்காவும் லாலிபாப்பும் தொடர்ந்து இணைந்து நிறைய செயல்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அழகா சொல்லி குழந்தைகளுக்கு உங்களுடைய அன்பையும் வாழ்த்தையும் பகிர்ந்து கொண்டமைக்கு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நான் உங்க கூட நான் பகிர்ந்துக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம திணை அமெரிக்காவிலிருந்து எனக்கு திணை அமெரிக்கா எப்படி பரிச்சயமாச்சுன்னா, நண்பர் இளமாறன் அவர்கள் வழியாகத்தான். எனக்கு அவர் வழியாக கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு நட்புகள் அப்படின்னா ரவி, பிரபு, பாலா, கிருத்திகா அவங்களெல்லாம் என்னைக்குமே நான் மறக்கவே முடியாது. ஏன்னா அவங்க ஒரு குடும்பம் மாதிரி எனக்கு. அப்படிப்பட்ட திணை அமெரிக்கா குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்தும். இன்னைக்கு நமக்கு இளமாறன் பின்னாடி இருந்து எல்லா வேலையும் செய்வாங்க. அவர்களை முன்னாடி அழைத்தால் வரவும் மாட்டாங்க. இருந்தாலும் நாங்க விட மாட்டோம். இளமாறன் அவர்களே, குழந்தைகளுக்கு உங்களுடைய வாழ்த்தை சொல்ல வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி கவிஞரே. வீடியோ காணும். இந்த வர வந்துட்டு அனைவருக்கும் வணக்கம். அருமையான நிகழ்ச்சி கவிஞரே, அருமையா தொகுத்து வளர்ந்தீங்க. பங்கேற்ற குழந்தைகளுக்கும் அருமையா இது பண்ணாங்க. அந்த இது ராஜா சார் மிக்க மகிழ்ச்சி. கோபாலன் ஊக்குவித்து இது பண்ண பரிசு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி அண்ணா. இந்த கண்டிப்பா இணைந்து பயணிப்போம் அண்ணா. இது வந்துட்டு நம்ம வாரம் அடுத்த வாரம் இது சொல்லிட்டு இருக்கிறப்ப கவிஞர் சொன்ன மாதிரி இந்த மலேசியா குழந்தைகள் அல்லது யுஎஸ் மலேசியா குழந்தை இந்த டைம் டிஃபரன்ஸ் உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் முன்னாடியே அழைச்சிரும் கவிஞர். இருந்தது அது ஒரு லெசன் லேர்ன் மாதிரி வச்சுக்கலாம். இருந்தது நம்ம மூவிங் ஃபார்வர்ட் பண்ணிடலாம் கவிஞர். நன்றி கவிஞர். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நாங்க ரத்தின சுருக்கமா தான் பேசுவோம். நீங்க எப்படி கூப்பிட்டாலும் நாங்க ஒரு நிமிஷம் தான் பேசுவோம். இளமாறன் அவர்களுக்கு ஏன்னா பின்புலமாக இருந்து இயக்குவதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவர் நம்ம ராஜா அவர்கள் சொன்ன அந்த தேரையே உதாரணமா சொல்லணும்னா, பின்னாடி நம்ம முன்னாடி இருக்கிறது மட்டும்தான் தெரியும். பின்னாடி எத்தனை பேர் அதை இழுத்துட்டு வராங்க, தள்ளிட்டு வராங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி வேலையை செய்யக்கூடிய நண்பர் இளமாறன் அவர்களுக்கு மீண்டும் நன்றி. இப்ப நம்ம பார்க்க போறது ஸ்கிரீன் ஷேர் பண்ண போறேன். நன்றி இளமாறன் தம்பி. மகிழ்ச்சி அண்ணா. ஸ்கிரீன் தெரியுதுங்களா எல்லாருக்கும்? தெரியுது கவிஞரே. மகிழ்ச்சியில தங்கம். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தமிழ் மன்றம், டெலவர், அமெரிக்கா இதை ரொம்ப அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய துரைக்கண்ணன் அண்ணா அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்தும் வணக்கமும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவரும் குழந்தைகளுக்கு வாழ்த்துரை சொல்றதாக இருந்துச்சு. அவர் இப்ப தாயகத்துக்கு இந்தியாவிற்கு பயணப்பட்டு கொண்டு இருக்கிறதுனால நம்ம இடையே வந்து பேச முடியல. அவர் சார்பில் உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. இந்த உலக தமிழ் நாள் புரட்சி கவிஞருக்கு பெருவிழாவை ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட ஒரு 9 நாட்கள் ரொம்ப சிறப்பாக நடத்தி வருகிறார். இந்த வருடம் ஏப்ரல் 21 29 வரை இவர்களுடைய நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏப்ரல் 21 பாரதிதாசன் நினைவு நாள் சிறப்பு நிகழ்ச்சி, 22 கருத்தரங்கம், 23 கவியரங்கம், 24 இலக்கிய அரங்கம், 25 பட்டிமன்றம், 26
பேச்சு போட்டி 27 கருத்தரங்கம் 28 தமிழிசை அரங்கம் 29ஆம் தேதி ஒரு நிறைவு விழா மாதிரி உலகத் தமிழ்நாள் பாரதிதாசன் பிறந்த நாள் சிறப்பு நிகழ்ச்சி வச்சிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிகள் அத்தனையிலும் கலந்து கொண்டு நீங்களும் பயன்பெறுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது துரைக்கண்ணன் அண்ணா அவர்கள் சார்பாக உங்களுக்கு வரவேற்பும் வணக்கமும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த நேரத்துல இப்போ நிகழ்ச்சியுடைய நிறைவுக்கு வந்தாச்சு. மீண்டும் திணை அமெரிக்கா மற்றும் லாலிபாப் இணைந்து நடத்திய இந்த அற்புதமான பாவேந்தர் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு தன்னுடைய சிறப்புரையை வழங்கிய கோ பாரதி ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துரையை நல்கிய நம் டாக்டர் இளங்கோவன் ஐயா, சரோ இளங்கோவன் அம்மையார், மணிமேகலை அம்மையார், நம்முடைய கோபாலகிருஷ்ணன் அண்ணா அவர்கள், லாலிபாப் சிறுவர் உலகத்தின் நிர்வாக இயக்குனர் நம்முடைய மதிப்பிற்குரிய கன்னிக்கோவில் ராஜா அவர்கள், இணைப்பில் இருந்திருந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை சொல்லி அடுத்த வருடம் இதே போல் பாவேந்தர் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் அன்பும் வணக்கமும். நன்றி.